ராமானுஜதயா பாத்ரம் ஞான வைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் மத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம் யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்ம व्यामोहतस्थतितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये बुधं शरश्च महदाशय भक्तनाथ श्रीभक्तिसार कुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रियेणुपरकाल यतीन्द्रमृत्साम् श्रीमत्पराङ्कुशमुनिम् प्रणतोऽस्मि नित्यम् नाम सङ्कीर्तनम् सर्वपापप्रणाशनम् प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परम् सुतं देवं कंसचाणूरमर्दनम् देवकी परमानन्दम् कृष्णं वन्दे जगद्गुरुम् वन्दे नन्दाद्भुत ऐश्वर्यम् श्रीचैतन्य महाप्रभु यत्प्रसादात्याति नीचोपि भक्तिशास्त्र प्रवर्तकः परित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृतां धर्म संस्थापनार्थाय संभवामि युगे युगे சாதுக்களை ரட்சிப்பதற்காகவும் துஷ்டர்களை நிகிரகம் செய்வதற்காகவும் தர்மத்தை ஸ்தாபிதம் செய்வதற்காகவும் நான் யுகங்கள் தோறும் அவதரிக்கின்றேன் அப்படின்னு பகவான் கிருஷ்ணன் கீதாச்சாரி பகவத்கீதையில சொல்றார். இந்த எக்கோ கொஞ்சம் குறைங்க. ரொம்ப சவுண்ட் கம்மி பண்ணுங்க. பகவானுடைய நாம ஜபம் ஒண்ணுதான் கலியுக தர்மம். ஹரேர் நாம ஹரேர் நாம ஹரேர் நாமைவ கேவலம் கலௌ நாஸ்தியேவ 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 கதிரன்யதா. ஹரிநாமம் ஒண்ணுதான், ஹரிநாமம் ஒண்ணுதான், ஹரிநாமம் ஒண்ணு மட்டும்தான். கலியுகத்துல வேற கதி கிடையாது, வேற கதி கிடையாது, வேற கதி கிடையவே கிடையாது. வேறதையும் தேட வேண்டாம், வேறதையும் பண்ண வேண்டாம், வேறதான ஒண்ணு இருக்குமா அப்படின்னு யார்கிட்டையும் கலந்து ஆலோசனை பண்ண வேண்டாம். ஹரிநாமம் ஒண்ணு போதும். ஹரேர் நாம ஹரேர் நாம ஹரேர் நாமைவ கேவலம். சம்ஸ்கிருதத்துல கேவலம் அப்படின்ற வார்த்தைக்கு மட்டுமே அப்படின்னு அர்த்தம். தமிழுடைய கேவலம் வேற, சம்ஸ்கிருத கேவலம் வேற. தமிழ்ல கேவலம் அப்படின்னா அந்த பொருளுக்கு மரியாதை இல்லை. சம்ஸ்கிருதத்துல சொல்றோம்னா அதை விட்டா வேற வழி இல்லை, அது ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றோம். ஹரேர் நாம ஹரேர் நாம ஹரேர் நாமைவ கேவலம் கலௌ நாஸ்தியேவ 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 கதிரன்யதா. வேற கதி இல்லை. அது யாரா வேணா இருக்கலாம், பணக்காரனா இருக்கலாம், ஏழையா இருக்கலாம்,
படிச்சவனா இருக்கலாம், படிக்காதவனா இருக்கலாம், ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம், என்ன ஜாதியாவனா இருக்கலாம், என்ன தொழில் பண்ணக்கூடியவர்களா இருக்கலாம், அவ உருவம் எப்படி வேணா இருக்கலாம், வயசு எதுவா வேணா இருக்கலாம், எந்த ஊர்ல இருக்கிறவர்களா வேணா இருக்கலாம், என்ன பாஷை பேசுறவர்களா வேணாலும் இருக்கலாம். ஒரே கதி ஹரிநாமம். ஹரிநாமம் நாம சங்கீர்த்தனம் எஸ்ய சர்வ பாப பிரணாசனம் பிரணாமோ துக்க சமனஹ தம் நமாமி ஹரிம். ஸ்ரீமத் பாகவதம்னு ஒரு கிரந்தம். கிரந்தம்னா நூல். அது மொத்தம் 18,000 ஸ்லோகம். அதுல கடைசி ஸ்லோகம் இதான். நாம சங்கீர்த்தனம் எஸ்ய சர்வ பாப பிரணாசனம். ஹரியுடைய நாமத்தை சொன்னோம்னா சகல விதமான பாபங்களும் நாசமாகும். ஹரியுடைய திருடைய விழுந்துட்டோம்னா சகல விதமான துக்கங்களும் நாசமாகும். நாம சங்கீர்த்தனம் எஸ்ய சர்வ பாப பிரணாசனம் பிரணாமோ துக்க சமனக. ஹரிநாமத்தை சொன்னா எல்லா விதமான பாபமும் நாசமாகும். அடுத்தவனை கெடுத்த பாபம், கொன்ன பாபம், திருடின பாபம், அடுத்தவனுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ண பாபம், எத்தனையோ விதமான பாபங்கள் அவரவர் ஹிருதயத்துக்கு நன்னா தெரியும், வெளியில சொல்ல மாட்டோம். பஞ்சமகா பாதகங்கள் அத்தனையும் பேரு. அதே மாதிரி ஹரியபாது கைய கூப்பிட்டு பிரபோ நான் குழந்தை காப்பாத்து அப்படின்னு 2 கையை கூப்பிடுவோம் அப்படின்னா சத்தியமா துக்கம் நாசமாகும். சகல விதமான துக்கமும் நாசமாகும். சரீரத்தில் இருக்கிற வியாதி அதனால வர துக்கம், குழந்தைகள் சரியில்லை அதனால வர துக்கம், வியாபாரம் ஒழுங்கா நடக்கல வறுமை அதனால வர துக்கம், நம்முடைய குணங்கள் மேல நம்முடைய கெட்ட விஷயங்கள் மேல நமக்கு வர துக்கம், மற்றவர்களால நமக்கு சம்பவிக்கக்கூடிய துக்கம், எத்தனை விதமான துக்கமானா இருக்கட்டும். ஆனா எல்லாருக்குமே துக்கம் இருக்கு, சந்தோஷம் தான் இல்லை. அத்தனை விதமான துக்கமும் ஹரிய பார்த்து கையை கூப்பி பிரபு அவனை பார்த்து நமஸ்காரம் பண்ணா போதும், கையை கூப்பினா போதுமா துக்கம் எல்லாம் நாசமாகுது. கணவன் குடிகாரனா இருக்கான், திருந்த மாட்டேங்கிறான், ஹரிநாமம் சத்தியமா சரியா பாரு. ஜபமே ஜெயம். இது நம்ம சம்ஸ்கிருத வார்த்தை, பாகவதம் சொன்னது, ராமாயணம் சொன்னது. ஜபிங்கோ, நித்தியமான ஜபம் பண்ணணும், பரிசுத்தமா ஜபிக்கணும். நம்முடைய சம்ஸ்கிருத வார்த்தை பரிசுத்தமான ஜபம் செய்தால் பரலோக சாம்ராஜ்யத்தில் நமக்கு இடம் உண்டு. இதெல்லாம் சம்ஸ்கிருத வார்த்தை, இதெல்லாம் கட்டாயம் சொல்லி அவன் அழுத்தம் திருத்தமா சம்ஸ்கிருத வார்த்தை. பரிசுத்தமான ஜபம் ஜபிக்கணும்ன்ற ஒரு கான்செப்ட உலகத்துக்கு சொன்னதே இந்து தர்மம் தான். இன்னைக்கு யார் யாரோ சொல்லிட்டு இருக்கா ஜபம் 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 சொல்லி கொடுத்ததே இந்து தர்மம் தான். ஜபம்ன்ற சம்ஸ்கிருத வார்த்தைக்கு அர்த்தம் உண்டு, சொல்ல மாட்டோம் வெளியில. சொன்னா அதை வேற காப்பி அடிச்சுட்டாங்க. சுய சரக்கு ஒண்ணும் கிடையாது. எதை காப்பி அடிக்கலான்னு அலையிற கூட்டங்களா இருக்கு. எதை காப்பி அடிக்கலாம் அப்படின்னு தானே காத்துன்னு கிடக்கிறான். இந்த தர்மம் வசதியா இருக்கு, இதை போய் ஆசிரியிக்கலாம், இந்த தெய்வங்களை கொண்டாடலாம், இவர்கள் அனுபவிக்கிற ஆனந்தத்தை அனுபவிக்கலாம்னு தோணல. பொறாமையில எதெல்லாம் முடியுமோ காப்பி அடிச்சு தானும் அந்த மாதிரி இருக்கும் வெளிவேஷம் போடுற கூட்டங்களா பல இடங்கள்ல இருக்கா இல்லையா? ஜபிக்கிறது விடாம ஜபிக்க 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 ஆனந்தம் நிச்சயம் உண்டு. ஹரிநாமத்தை ஜபிக்கணும். உட்கார்ந்தாலும் எழுந்தாலும் நின்னாலும் நடந்தாலும் நம்ம எந்த நிலைமையில இருந்தாலும் ஹரிநாமத்தை ஜபிக்கணும். பல்லு தேய்க்கும் பொழுது ஜபிக்கலாமா? ஜபிக்கலாம். குளிக்கும் பொழுது ஜபிக்கலாமா? ஜபிக்கலாம். மலமூத்திரம் போகிற சமயத்துல ஜபிக்கலாமா? ஜபிக்கலாம். எங்கேயா ட்ரெயின்ல பஸ்ல போகிறோமா அப்ப ஹரிநாமத்தை ஜபிக்கலாமா? ஜபிக்கலாம். வீட்டுல ஏதானும் அசம்பாவிதம் அப்ப ஜபிக்கலாமா? ஜபிக்கலாம். ஹரிநாமத்தை ஜபிக்கிறதுக்கு நேரம் காலம் இடம் கிடையாது. கல்யாணமா அங்கேயும் ஜபிக்கலாம். நன்னா சாப்பிட்டு இருக்கோமா அங்கேயும் ஜபிக்கலாம். ட்ரெயினுக்கோ பஸ்ஸுக்கோ காத்துட்டு இருக்கோமோ அங்கேயும் ஹரிநாமத்தை ஜபிக்கலாம். வியாதியில படுத்த படுக்கையா இருக்கோமோ ஜபிக்கலாம். ஒரு 10 நாள் சிக்குன் குனியா வந்து எடுத்து இல்லாடி வேறதான் ஜுரம் வந்தாச்சு,
குளிக்கவே இல்லை, அப்ப ஹரிநாமத்தை ஜபிக்கலாமா? ஜபிக்கலாம். ஸ்திரீகளுக்கெல்லாம் மாதாந்திர தீட்டு உண்டு, அப்ப ஜபிக்கலாமா? ஜபிக்கலாம். எந்த சமயத்திலையும் ஹரிநாமத்தை ஜபிக்கலாம், ஜபிக்கணும். குடுத்த வீட்டில் இருக்கிறவா ஜபிக்கலாமா? ஜபிக்கலாம். ஓட்டி வீட்டில் இருக்கிறவா ஜபிக்கலாமா? ஜபிக்கலாம். பெரிய மாடி வீடு கட்டிருக்க அவர்கள் ஜபிக்கலாமா? ஜபிக்கலாம். ஏசி ரூம்ல இருக்கிறவர்கள் ஜபிக்கலாமா? ஜபிக்கலாம். மீன் பிடிக்கிறவர்கள் ஜபிக்கலாமா? ஜபிக்கலாம். கூலி தொழிலாளி ஜபிக்கலாமா? ஜபிக்கலாம். தெருவில் நடக்கும்போது ஜபிக்கலாமா? ஜபிக்கலாம். அர்த்தராத்திரி 1 மணிக்கு ஜபிக்கலாமா? ஜபிக்கலாம். கத்தி கத்தி ஜபிக்கணும் இல்ல, மனசுக்குள்ளேயே கூட ஜபிக்கலாம். எப்ப வேணா படுக்கையில படுத்துட்டு ஜபிக்கலாமா? ஜபிக்கலாம். தூக்கமே வரல, 12 படுத்துட்டு இருக்கும், மனசு ஒரே சஞ்சலமா இருக்கு, சஞ்சலம் அப்படியே அலையறது, அப்ப ஜபிக்கலாமா? அப்ப நிறையவே ஜபிக்கணும். ரொம்ப சந்தோஷமா இருக்கும், அப்பா அப்படின்னு இருக்கும், அப்ப ஜபிக்கலாமா? அப்ப இன்னும் நிறைய ஜபிக்கணும். அது துன்பத்துல நிறைய ஜபிக்கணும். எதுக்குன்னு கேட்டா திரும்ப அந்த மாதிரி துன்பம் வராம இருக்கிறதுக்கு. அப்படியே வந்தாலும் மனசுல தைரியம் வர்றதுக்கு ஜபிக்கணும். சந்தோஷமா இருக்கும்போது நிறைய ஜபிக்கணும். எதுக்குன்னு கேட்டா அந்த ஆனந்தம் விருத்தி ஆகிறதுக்காக ஜபிக்கணும். துன்பம் நாசமாகறதுக்காக ஜபிக்கணும், ஆனந்தம் விருத்தி ஆகிறதுக்காக ஜபிக்கணும். அதனால பகவன் நாமத்தை ஜபிக்கணும். வீட்டு வேலை செய்யும் பொழுது ஜபிக்கலாமா? பாத்திரம் தேய்க்கும் பொழுது, துணி துவைக்கும் பொழுது, வீட்டை பெருக்கும் பொழுது, குழந்தைகளுக்கு அலங்காரம் பண்ணும் பொழுது ஜபிக்கலாமா? ஜபிக்கலாம். கணவனும் மனைவியும் ஏகாந்தமா இருக்கிற சமயத்துல ஜபிக்கலாமா? ஜபிக்கணும். அப்போதான் சத்குழந்தைகள் பிறக்கும்னு நம்ம தர்மம் சொல்றது. ஆக மொத்தத்துல பிறந்தவர்கள் அத்தனை பேரும் மரணம் அடைகிற வரைக்கும் ஜபிச்சே ஆகணும். இதுதான் நியமம். பிறந்துட்டோம், இன்னைக்கோ ஒரு நாள் மூச்சு போறது, நிக்க போகிறது, அது வரைக்கும் ஜபிக்கணும். மூச்சு நின்னாலும் ஜபம் நிக்க கூடாது. அந்த மாதிரி ஜபிக்கணும். எந்த வேலை பண்ணிட்டு இருந்தாலும் ஜபிக்கணும். கோபர்கள், கோபிகைகள், கிருஷ்ண பக்தர்கள் எல்லாருமே அந்த மாதிரி ஜபிச்சுட்டு இருந்தார்கள். இது கலியுகம். நிறைய ஏமாத்துக்காரர்கள் நல்லது பண்றேன்னு சொல்லி நம்மளை மாத்தி ஏமாத்துவார்கள். அது நிறைய உண்டு, கலியுகத்துடைய சுபாவமா சொல்றாங்க. அந்த ஏமாத்துக்காரர்களிடம் தப்பிக்கணும் அப்படின்னா பகவானுடைய நாமத்தை ஜபிக்கணும். குழந்தைகள் நல்ல புத்தி சாதுரியம் வரணுமா? ஜபிக்கணும். குடும்பத்துல பிரச்சனைகள் நீங்கணுமா? ஜபிக்கணும். குடும்பத்துல ஆனந்தம் நன்னா இருக்கணுமா? ஜபிக்கணும். ஜபம் சத்தியம். ஹரிநாமத்தை ஜபிச்சுட்டே இருந்தா தானாகவே ஒவ்வொரு காரியத்துக்கும் அர்த்தம் புரியும். நம்ம வந்த காரியம் என்னன்னு தெரியும். பல சந்தர்ப்பங்கள்ல நம்ம எதுக்கடா பிறந்து தொலைச்சிட்டோம் நமக்கே தெரியல. அதான் கஷ்டமே. ஆணா பிறந்தாச்சு, பெண்ணா பிறந்தாச்சு, பணக்காரனாவோ ஏழையாவோ எப்படியோ பிறந்துட்டோம். இப்படியே பிறந்துட்டோம், வாழ்க்கை நடந்துட்டே இருக்கு. ஆனா என்ன பண்றோம்னு தெரிய மாட்டேங்கிறோம். நித்தியம் பல்லு தேய்க்கிறோம், குளிக்கிறோம், பசிச்சா சாப்பிடுறோம், வேர்த்தா குளிக்கிறோம், தூக்கம் வந்தா தூங்குறோம், கோபம் வந்தா சண்டை போடுறோம், குழப்பம் வந்தா புலம்பரம், ஆனந்தம் வந்தா தலகால் புரியாம ஆகும். இவ்வளவுதான் வாழ்க்கையா? பகவான அனுபவிக்கிறது வாழ்க்கை. பகவான் அனுபவிக்கிறது அப்படின்னா எல்லா இடத்திலையும், எல்லா சமயத்திலையும், எல்லா விதமான காரியங்களிலும் பகவானுடைய சாநித்தியத்தை நம்ம கூட உணர்றது. அதான் பிரயோஜனம், அதுதான் பக்தி. ஒரு விஷயம் யோசனை பண்ணி பார்க்கணும். பல சந்தர்ப்பங்கள் இந்த விஷயத்தை நம்ம யோசனை பண்றதே இல்லை. இன்னைக்கு முழுக்க என்னெல்லாம் பண்ண அப்படின்னு யாராவது கேட்டா சின்ன குழந்தைய கேட்கலாம், இல்லாட்டி வயசானவளை கேட்கலாம். சின்ன குழந்தைய கேட்டா காத்தால இருந்தேன், பல்லு தேய்ச்சேன், காஃபி குடிச்சேன், குளிச்சேன், ட்ரெஸ் பண்ணிட்டேன், அம்மா டிஃபன் கொடுத்தா சாப்பிட்டேன், அப்புறம் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போனேன், என்னமோ லைனா சொல்லும். ஸ்கூல்ல போனேன், பாடம் படிச்சேன், அப்புறம் லஞ்சில் சாப்பிட்டேன், என்னமோ சொல்லும். பெரியவாளை கேட்டா காத்தால இந்த பல் தேய்க்கிறது, குளிக்கிறது எல்லாம் பெருசா சொல்ல மாட்டேன். காத்தால இருந்து அந்த வேலையெல்லாம் பண்ண, அப்புறம் ஆஃபீஸ் போனா அந்த வேலையெல்லாம் பண்ணேன், திருப்பி சாயங்காலம் வந்து இந்த வேலை பண்ண, அவ்வளவுதான் சொல்லுவேன். ஆனா மூச்சு விடுறதுன்னு ஒரு வேலையை உருப்படியா பண்ணிருக்கோம். அந்த ஒரு வேலை தான் உருப்படியா பண்ணிருக்கோம். மற்ற எந்த வேலை ஒழுங்கா பண்றோமோ இல்லையோ, பேசுறது உளறி கொட்டுவோம், செய்யறது சம்பந்தம் இல்லாம பண்ணுவோம், திட்டுறதுக்கும் காரணமே இல்லாம திட்டுவோம், சண்டை போடுறது அவசியமே இல்லாம சண்டை போடுவோம்.
ஆனா இத்தனை காரியத்தினிடவிலையும் மூச்சு விடுறது இழுக்கிறதுன்ற ஒரு காரியத்தை ஒழுங்கா பண்ண. இந்த மாதிரி பக்தி அப்படின்றது வாழ்க்கையுடைய அஸ்திவாரம். பண்ணிட்டே இருக்கணும். இதுதான் பிரயோஜனம். வாழ்க்கையுடைய பிரயோஜனம் பகவானுடைய நாமத்தை ஜபிக்கணும். எப்படியும் வாழ போறோம். ஒரு நாள் மூச்சு நின்று போகிறதுக்கு முன்னாடி எத்தனையோ விஷயங்கள் அனுபவிக்க போறோம். கூடவே பகவானையும் அனுபவிக்கணும். இதுதான் நம்முடைய சனாதனமான ஹிந்து தர்மம் சொல்றோம். விடாம நாம ஜபம் பண்ணிட்டே இருந்தோம்னா ஜன்மா சௌக்கியமா இருக்கும். தெய்வ சாநித்தியத்தை எல்லா விஷயத்திலையும் உணர்வு. எப்படி மூச்சு காத்து எந்த வேலை பண்ணிருந்தாலும் மூச்சு இழுத்து விட்டு இருக்கோம் இல்லையா, அது சாஸ்வதமா நடந்துட்டு அனுபவிச்சுட்டு இருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி பகவானுடைய சாநித்தியத்தை எல்லா விஷயத்திலையும் சாப்பிடுறதில்லை. பல சந்தர்ப்பங்களை சாப்பிடும் பொழுது பகவானுடைய காருண்யத்தை உணர மாட்டேங்கிறோம். ஒண்ணு ருச்சி நன்னா இருக்குன்னு அதெல்லாம் மயங்கி போயிடுறோம். இல்லாட்டி அதை பண்ணவர்களை பார்த்து பெருமைப்படுறோம். அது நன்னா இல்லைன்னா வருத்தப்படுறோம். ஆனா அங்க தெய்வ விஷயம்ன்ற ஒரு மனசே வரமாட்டேங்க. நடக்கிறோம். நடக்கும்போது 1008 யோசனைகள். இதை பண்ணணும் அதை பண்ணணும், மார்க்கெட்டுக்கு போயிட்டு இருக்கேன், யாராவது கேட்கலாம் மார்க்கெட்டுக்கு போயிட்டு இருக்கேன், என்னமோ சொல்லுவோம் பதில். அந்த கால் இப்படி இப்படி நடக்கிறது. ஒரு காலை கீழே வைக்கிறோம், அதை ஊனிட்டு அடுத்த காலை எடுத்து வைக்கிறோம், அந்த காலை ஊன்றோம், திரும்பி இந்த காலை எடுத்து வைக்கிறோம். என்ன அழகு! எடுத்து வைக்கணும்னு மூளை சொல்றது, உடனே இந்த கால் நகர்றது. அங்க வச்சா அடுத்த கால் எடுத்து அதுவும் எத்தனை வேகமா நடக்கிறோம். உள்ளுக்குள்ளே தெய்வம் நடத்தி வைக்கிறதே அந்த தெய்வ சிந்தனை வரமாட்டேங்கிறது. குளிக்கிறோம், உடம்பு முழுக்க அவ்வளவு அழுக்கா இருக்கான, குளிச்சோன்னு நல்லா ஃப்ரெஷ்ஷா ஆயிடுறோம். பகவான் தண்ணீரா இருந்து என் உடம்ப சுத்தப்படுத்திருக்கானே, சிந்தனை வரமாட்டேங்க. நல்லா பசிக்கிறது, ஆகாரம் சாப்பிடும்போது பகவானே ஆகாரமா இருக்கானே தோண மாட்டேங்கிறது. எங்கேயாவது நல்லா அழகா ஒரு காரியம் பண்றோம், ஏதோ ஒண்ணு பண்றோம், உலகம் கொண்டாட ஆரம்பிச்சிருந்தா நான் பண்ணிட்டு அகம்பா வந்து தொலைச்சிடுறோம். எத்தனையோ இடங்கள்ல பார்க்கலாம், எத்தனையோ விஷயங்கள். கோவில் காரியமா இருக்கலாம், வீட்டு காரியமா இருக்கலாம், ஆபீஸ் காரியமா இருக்கலாம், நம்ம பண்ணக்கூடிய பொதுநல காரியமா இருக்கலாம். யாராவது கொண்டாடி வச்சுன்னா அகம்பா வந்துடுறது. நான் தெய்வம் நடத்தி வச்சதே, தெய்வம் எனக்குள்ளே இந்த காரியத்தை நடத்தி வச்சதே அப்படின்னு அந்த பாவம் வரணும். எல்லா விதமான காரியங்கள்லையும் பகவத் சிந்தனை வரணும். எல்லா விதமான விஷயங்கள்லையும் பகவானுடைய சாநித்தியத்தை உணரணும். கல்யாணம், குழந்தைகள் எல்லாம் இருக்கணும். இதெல்லாம் தெய்வத்துடைய வரம். தெய்வம் அனுகிரகம் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லி தெய்வ அனுகிரகத்தை உணர்ந்தோம்னா வாழ்க்கை அற்புதமான. தொட்டத்துக்கெல்லாம் நான் பிளான் பண்ணேன். அவன் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் நடத்துறான். அவனிடத்துல திருடமான நம்பிக்கை வைக்கணும், அசராத மனசு இருக்கணும், எதுக்கும் கலங்காத ஒரு ஹிருதயம் இருக்கணும், எத்தனை ஆனந்தம் வந்தாலும் சஞ்சலப்படாத மனசு வேணும். அப்படி இருக்கணும். அதுக்குதான் ஹரிநாமம். தெய்வம் இருக்கா? சத்தியமா இருக்கு. தெய்வம் நல்லது பண்றதா? சத்தியமா நல்லது பண்றது இல்லையே. என் கணவன் சரியில்லையே, அவன் சதா குடிகாரனா இருக்கான், தெய்வமே எனக்கு அவனை கல்யாணம் பண்ணி வச்சு கஷ்டப்படுத்துறதுனா. பூர்வ ஜென்மத்துல பார்த்தோம்னா இப்ப யாராவது ஒரு குடிகாரனை கல்யாணம் பண்ணிட்டு வாழற ஒரு பெண் இருக்கா அப்படின்னா பூர்வ ஜென்மத்துல அவனுக்கு ஏதான ஒரு கெடுதலை பண்ணிருப்பான். அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த பக்கம் எல்லாமே அவரவர்களுடைய முன்வினை பயன்தான். நம்ம இந்து தர்மம் ரொம்ப அழகா சொல்றது, ஒவ்வொருத்தர் பண்ற பாபமும் அவர்களை பல கோடி ஜென்மாக்கள் பாதிக்கிறது. அப்ப இது விடிவே கிடையாதா அப்படின்னா தெய்வத்துடைய நாமத்தை விடாம சொன்னோம்னா விடிவு உண்டு. குடிகார கணவன் நிச்சயமா மாறுவான். உருப்படாத பசங்கள் உருப்பிடுவார்கள். அடங்கா பிடாரியா இருக்கக்கூடிய மனைவிமார்கள் அடங்குவார்கள். ஒற்றுமையில்லாத குடும்பம் ஒற்றுமையா இருக்கும். பிரச்சனையோடு இருக்கிற ஆபீஸ் விஷயங்கள்லாம் பிரச்சனை இல்லாம நல்ல சுமூகமா முடியும். நம்முடைய பாவங்கள்னாலே நமக்கு துக்கம் சம்பவிச்சாலும் கூட பகவானுடைய பெயர், நாமம்னா பெயர், அதையே ஜபிச்சுருந்தோம்னா நம்ம பாவங்கள்லாம் அழிஞ்சு போகும். எப்ப பாபம் அழியறதோ அப்ப
அதற்கு காரணமா இருக்கிற அந்த துக்கம், அதுக்கு சம்பந்தப்பட்ட துக்கம் இருக்கே, அதுவும் அழிஞ்சு போயிடும். முள்ளு செடியை வெட்ட வெட்ட வளர்ந்துட்டே இருக்கும். வேரோட பிடுங்கிட்டோம்னா முள்ளு குத்தாது இல்லையா? இந்த மாதிரி நம்முடைய துக்கத்துக்கு காரணம் நம்முடைய பாவங்கள். பாவங்கள் பலவிதம், எத்தனையோ விதமான பாவங்கள். பொய் சொல்றோம், திருடுறோம், ஏமாத்துறோம், அகம்பாவத்தில் இருக்கோம், அடுத்தவர்களை பத்தி தப்பா பேசுறோம், நம்பிக்கை துரோகம் பண்றோம், நிறைய பண்றோம் இல்லையா? அத்தனை விதமான பாவங்களுக்கும் ஒரே பிராயச்சித்தம் பகவானுடைய நாம சங்கீர்த்தம். அதையே ஜபிச்சென்றிருந்தா நிச்சயமா சத்கதி அடையலாம். இதுதான் நம்முடைய சனாதனமான ஹிந்து தர்மம் சொல்ற. தெய்வத்தை நம்பணும், தெய்வத்துடைய நாமத்தை ஜபிக்கணும். ஜபிப்பவன் ஜெயிப்பான், சந்தேகமே வேண்டாம். எவன் ஜபிக்கிறானோ அவன் தெய்வத்துக்கு பிரியமுடையவன். அந்த மனுஷன் தெய்வ சாநித்தியத்தில் என்றும் நிலைத்திருப்பான். எல்லாம் இந்து தர்ம வார்த்தைகள் தான். வருந்தாதே, சுகித்திரு, எல்லாமே ஹிந்து வார்த்தைகள், இந்து தர்மத்துடைய சனாதனமான தர்மத்துடைய வார்த்தைகள். உலகத்துக்கு தெய்வம்னா என்னன்னே தெரியாது, பக்தினா என்னன்னு தெரியாது, வாழ்க்கைனா என்னன்னு தெரியாது, நெறிமுறைனா என்னன்னு தெரியாது, சமுதாயம்னா என்னன்னு தெரியாது, உலகம்னா என்ன தெரியாது. இத்தனைக்கும் பாடம் சொல்லிக் கொடுக்கிறவர்கள் இந்து தர்மம் தான், வேற யாரும் கிடையாது. அவ்வளவு சிரேஷ்டம் இந்து மதம், அவ்வளவு சிரேஷ்டம் நம்முடைய பாரத தேசம். நீங்க இந்த தேசம் நன்னா இருக்குன்னா எத்தனையோ மகாத்மாக்கள்லாம் பரிசுத்த உபவாசத்தோடு ஜெபிச்சுட்டு இருக்காரு. அதனாலதான் பரிசுத்த உபவாசம். நிஜமாவே பரிசுத்தமா இருந்துண்டு உபவாசத்தை இருந்துட்டு ஜெபிக்கிறார்கள். யாரு? நம்முடைய ஹிந்து மகாத்மாக்கள் பரிசுத்த உபவாச ஜபம் பண்றார்கள். அதனால இன்னைக்கும் நம்ம தேசம் நன்னா இருக்கு. நம்ம தேசத்து மேல ஆங்கிலேயர்கள் மேல அபிமானம் வச்சிருக்கிற கூட்டத்தினால ஒன்றும் சுகம் இல்லை. நம்முடைய இந்து ஞானிகளுடைய கிருபையினால ஜீவிச்சுட்டு இருக்கோம். அந்த ஞானிகள் எங்கெங்கயோ உட்கார்ந்து ஜபிச்சுருக்காங்க. அவர்களுடைய ஜபம் நமக்கு ஜெயமா இருக்கு. இந்த தேசத்துக்காக யார் யாரோ ஜபிக்கிறேன்னு இப்பெல்லாம் சொல்றா. அவர்களால ஒன்றும் தேசம் ஒன்றும் நன்னா இல்லை. அவர்களால தேசம் துண்டு துண்டாதான் போயிட்டு இருக்கு. நம்முடைய ஞானிகள், நம்முடைய பக்தர்கள், அவர்களுடைய ஜபம் இன்னைக்கு நம்மளை காப்பாற்றின்னு இருக்கு. அவ்வளவு சிரேஷ்டம் ஜபம். அந்த ஜபத்தை உலகத்துல நிரூபணம் பண்றதுக்குனே ஒரு அவதாரம், ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய மகாபிரபு அவதாரம். கலியுக தர்மம் நாம ஜபம் தான். அதை ஜபிக்கணும். யார் வேணாலும் ஜபிக்கலாம், எப்ப வேணாலும் ஜபிக்கலாம், எந்த இடத்துல வேணா ஜபிக்கலாம்னு சொல்லி எல்லாருக்கும் அதுல அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்காகவே பகவான் கிருஷ்ணன் தானே மனுஷனா இந்த பாரத தேசத்துல ஒரு 500 வருஷங்களுக்கு முன்னாடி பக்தனா அவதாரம் பண்ணா. அதுதான் ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய மகாபிரபுடைய அவதாரம். இந்த கோவில்லையே பார்க்கலாம். ராதாகிருஷ்ணன் சந்நிதி பக்கத்துல கையை அப்படி மேல தூக்கிண்டு மஞ்சள் வண்ணத்துல ஒருத்தர் இருக்காரு. அவர் தான் ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு. அவர் நிறைய பேர் உண்டு. கௌர்ஹரி, கௌராங்கர், கிருஷ்ண சைதன்யர், நிமாயி. வேப்ப மரத்துக்கு கீழே அம்மா அவரை பெத்தா, அதனால நிமாயின்னு பேர். அவர் பிறந்தது நீங்க சொல்றோமே மேற்கு வங்காளம், அந்த இடத்துல கல்கட்டாலேருந்து இப்படி போகணும், மாயாப்பூர் அப்படின்னு ஒரு இடம் இன்னைக்கும் இருக்கு. அந்த இடம் எல்லாம் அந்த மாயாப்பூர்ல தான் ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபுன்ற அந்த மகாத்மா அவதாரம் பண்ணார். ஒரு வேப்ப மரத்துக்கு கீழே தான் அவ அம்மா அவரை பெத்தா. நிறைய குழந்தைகள் பிறந்து இறந்து போயிடுத்து. ஒரு பிள்ளை குழந்தை, அதுக்கப்புறம் கடைசியா அந்த பிள்ளை பிறந்தான். இவன் தங்கனமேன்றதுக்காக வேப்பங்காயின்னு பேர் வச்சா. நிமாயினா வேப்பங்காயின்னு பேர். ஆனா அது என்னமோ கரும்பு கட்டியாத்தான் இருந்தது. திட்டிக்க தான் இருந்தது, கசக்கவே இல்லை. இன்னைக்கும் அவர் எந்த மரத்துக்கு கீழே பிறந்தாரோ அந்த வேப்ப மரம் பச்சை பசேன்னு 500 வருஷங்களுக்கு மேல. எப்படி சுவாமி நம்மாழ்வார் எந்த புளிய மரத்துல உட்கார்ந்து தவம் பண்ணாரோ 5000 வருஷங்களா அந்த புளிய மரம் இன்னும் இருக்கோ, அது போல இந்த கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு பிறந்ததான வேப்ப மரம் இன்னைக்கும் பச்சை பசேல்னு மாயாப்பூர்ல மேற்கு வங்காளத்துல இன்னைக்கும் அந்த வேப்ப மரம் இருக்கு. அவ்வளவு விசேஷமானவர் இந்த கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு. எல்லாருக்குமே ஹரிநாம சங்கீர்த்தனத்தை சொல்லி கொடுத்தார். நல்ல வேதாந்தங்கள் எல்லாம் கரைச்சு குடிச்ச பிராமணர். ஆனா பிராமணன் அகம்பாவம் இல்லாத ஒரு பிராமணர், அது முக்கியமா சொன்னார். எல்லா இடத்திலையும் பிரேமையோட பழகின உத்தமர். அத்தனை பேருக்குமே ஹரிநாமத்தை
ஜபிக்கணும்னு சொல்லி கொடுத்தார். ரொம்ப விசேஷமானவர். அவர் இருந்த இடத்துக்கு நவத்வீபம்னு பேர். இன்னைக்கு அதுக்கு பேர் மாயாப்பூர்னு பேரு. நவத்வீபம் 9 தீபங்கள், இந்த தீவுகள் சொல்றோம் இல்லையா, 9 தீவுகள் அந்த இடத்துல அந்த கங்கை கரையில இருந்தது. அதனால நவத்வீபம் அப்படின்னு சம்ஸ்கிருதத்துல. அந்த இடத்துல ஆச்சரியமா அவர் எல்லாருக்கும் சம்ஸ்கிருத பாடம் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரேன்னு இந்த மகாமந்திரத்தை எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தார். எப்பொழுதா இருந்தாலும் ஹரி போல் அப்படிங்கிறார். ஹரி சொல்லு, ஹரி 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 சொல்லு, ஹரி போல், போல்னா சொல்லுன்னு அர்த்தம் ஹிந்தியில. தொடர்ந்துக்கெல்லாம் ஹரி போல் ஹரி போல் ஹரி போல் ஹரி போல் அப்படிங்கிறார். தொடர்ந்துக்கெல்லாம் ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ணான் ராதே கிருஷ்ணான் கிருஷ்ணான் ஹரே கிருஷ்ணா ஹே கிரிதாரி. பகவானுடைய திருநாம சங்கீர்த்தனம் தான் ஒரு வாயில இருந்தது. யார பார்த்தாலும் ஹரே கிருஷ்ணா அப்படின்னுவார். குழந்தைகளை பார்த்த ராதே கிருஷ்ணா அப்படின்னுவார். மக்கள்ல பார்த்தா ஹரே ராம் ஹரி போல் அப்படின்னு. இன்னைக்கு ஹாய் ஹலோ ஹவ் ஆர் யூ எல்லாம் சொல்லி தொலைறாள் வைத்தியம் மாதிரி. குழந்தைகள்ல இருந்து பெரியவாளுக்கும் 1008 சொல்றா. என்னென்னமோ பேசலாம். நம்ம ஊர் பாஷைக்கு ஒண்ணு உண்டு, நம்ம ஊர் இள வயசு பசங்க ஒரு பாஷை உண்டு. இந்த பிரிட்டிஷ்காரன் காலத்துல இருந்து மோகிச்சு கிடக்கிற அந்த வயசான பேர் சில பேர் இருக்காள, பிரிட்டிஷ் அடிமையிலிருந்து மாறி தொலையாத முட்டாள் வயசானவர்கள், அவளுக்கு ஒரு பாஷை இருக்கு. என்னமோ உண்டு. ஆனா இதெல்லாம் பிரயோஜனம் இல்லை. ஹரிபோல் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ணா ராம் ராம், இந்த பகவன் நாமம் இதுக்குத்தான் மரியாதை. அந்த மாதிரி எல்லாருக்கும் பகவன் நாமத்தை சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. தான் இருக்கிற நவதீபத்துல நாம சங்கீர்த்தனம். ஸ்ரீவாச பண்டிதர்னு ஒருத்தர் வீட்டுல தான் டெய்லி பஜனை பண்ணுவார். விடிய 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 பஜனை பண்ணுவார். ஆச்சரியமா பஜனை. ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரேன்னு அப்படி ஆடி பாடிவார். தன்னை மறப்பார். பகவன் நாம சங்கீர்த்தன்ல கண்கள்ல இருந்து ஆனந்த கண்ணீர் வழியும். உலகத்துக்காக ஆட மாட்டார், பெருமைக்காக ஆட மாட்டார், தன்னை மறந்த ஆடுவார். சைத்தன்ய மகாபிரபு பிரேமநாட்டியம். பிரபு அப்படியே ஹிருதயத்தில் அப்படியே பிரேமையை கொண்டு வந்து வச்சு ஆடுவார். அத்தனை சமயம் பார்த்து பார்த்து மெய்சிலிருந்து போவா. சில பேருக்கெல்லாம் பொறாம வந்துருக்கு. என்ன எப்ப பார்த்தாலும் பஜனை, முட்டாள் கூட்டம், உட்கார்ந்தாலும் எழுந்தாலும் கிருஷ்ணான்னு சொல்றோம். சில இந்துக்களுக்கே பொறாம வந்தாச்சு. இந்துக்களுக்கு விரோதிகள் இந்துக்கள் தான், வேற யாருமே இல்லை. நம்முடைய பலம் எல்லாம் இன்னைக்கு பெருசா தெரியல அப்படின்னா 1000 சண்டை போட்டு இருக்கோம். ஜாதி சண்டை, அரசியல் சண்டை, பிடித்த சினிமா நடிகர் நடிகைக்காக ஒரு சண்டை, படித்தவன் படிக்காத சண்டை, ஏழை பணக்காரன் சண்டை, 1008 சண்டை. அதனாலதான் இந்துக்களுடைய பலம் உலகத்தை தெரியுது. அந்த மாதிரி அந்த காலத்துல இருந்தா எல்லாருக்கும் பொறாம. இந்த சங்கீர்த்தனத்தெல்லாம் நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டா. அழகா அவர் பாட்டுக்கு பாக்குறவாளுக்கெல்லாம் சொல்லித்தரா. நிறைய ஜனங்கள்லாம் அவரிடத்துல வரா. பிரபோ, நாங்கெல்லாம் என்ன பண்ணணும்? டெய்லி சாப்பிட்டு இருக்கோம், தூங்கிட்டு இருக்கோம், ஏதோ வேலை பண்றோம், ஏதோ வீட்டுல பண்டிகை விசேஷம்னா எல்லாரும் ஒன்னா கூடுறோம், அவ்வளவுதானே ஒழிய ஏதான ஒரு பிறந்த நாள் கல்யாண நாள்னா கோவிலுக்கு போறோம், அர்ச்சனை பண்றோம். ஆனா நீங்க அந்த ஹரே கிருஷ்ணா அப்படின்லாம் சொல்லும் பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்கெல்லாம் ஜபிக்கலாமா, கையை கட்டிக்கிறார்கள் சம்சாரிகள்லாம். நாங்கெல்லாம் அப்படியே ஜென்மா போயிட்டு இருக்கு. எங்களுக்கும் உங்களை மாதிரி சந்தோஷமா இருக்கணும்னு ஆசை. எங்களுக்கு ஏதான சுலபமான உபாயம் சொல்லுங்க. உடனே சைதன்ய சிரிச்சார். நீங்களும் சொல்லுங்க. அந்த சமயத்தில் அவருக்கு கௌர் ஹரின்னு தான் பேர், கௌராங்கர். அவர் சன்னியாசம் வாங்கிட்ட பிறகுதான் கிருஷ்ண சைத்தன்யன்னு அவருக்கு திருநாமம். சைதன்ய சிரிச்சார், கௌர்ஹரி. எல்லாரும் நிறைய கிருஷ்ணா 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 கிருஷ்ணான்னு சொல்லுங்க. உடனே அவர் சொன்னா, நாங்கெல்லாம் சொல்லலாமா? 1000 வேலைகள் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு சரீரம் எல்லாம் ஒரு சுத்தம் இல்லை, மனசுலாம் நிறைய காமம் குரோதம் என்னமோலாம் இருக்கு, 1008 சிந்தனைகள், குடும்பம் நடத்த வேண்டிய பொறுப்புகள் இதெல்லாம் இருக்கும். அப்படியே சொன்னாலும் ஏதோ மெக்கானிக்கலா சொல்லுவோம், ஹிருதயம் ஒன்றும் அப்படி உருகாது. அவர் சொன்னார், நீங்க பாட்டுக்கு எப்படி வேணா சொல்லிட்டு வாங்க, சொல்ல 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 நாக்கு பழகிடும். நாக்கு பழக 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 மனசு அதுல ஓடும். மனசு அதுல ஓட 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 ஈர்ப்பு வந்துடும்.
ஈர்ப்பு வந்து எடுத்தனாலே தெய்வ சிந்தனை வந்துடும். அதனால நீங்க பாட்டுக்கு வெறும் நாமத்தை ஜபிச்சுண்டே. டிவி எல்லாம் பார்க்கிறோம், சில அட்வர்டைஸ்மெண்ட்லாம் நமக்கு பிடிக்காது, கன்றாவியா இருக்கும். ஆனா டெய்லி அவன் போட்டு 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 காட்ட, எங்கேயாவது நம்ம எங்கேயாவது ரோட்ல நின்று இருப்போம், பேசிட்டு இருப்போம், ஏதாவது மியூசிக் வந்தா கூட அந்த அட்வர்டைஸ்மெண்ட் நமக்கு பிடிக்கவே பிடிக்காது. டெய்லி அதை பார்த்து பார்த்து சப்தத்தை கேட்டு 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 மனசுல பதிகிறதா இல்லையா? எத்தனையோ சினிமா பாட்டுலாம் அப்படிதான் கேட்டு 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 சுப்ரபாதம் மாதிரி மனப்பாடம் ஆயிடுச்சு, சகசநாமம் மாதிரி மனப்பாடம் ஆயிடுச்சு. அந்த கேட்க கேட்க இந்த சப்தம் எதிரி காதுல விழுறதோ அது அப்படியே உள்ளுக்கு போய் உட்காரும். அதனால சைதன்யர் சொன்னார், கௌர் ஹரி, விடாம கிருஷ்ணா 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 சொல்லுங்க, ஹரிபோல்னு சொல்லுங்க, கிருஷ்ண கிருஷ்ணா நாமஜபம் பண்ணுங்க. அண்ணாவெல்லாம் கேட்டா நாங்கெல்லாம் பண்ணலாமா, எப்படி பண்ணணும்? அவர் சொன்னார், நல்லா கை இருக்கே, கையை தாளம் போட்டு பாடுங்க. சொன்னா தாளம்லாம் கூட ஒழுங்கா தெரியாது, நீங்க பாட்டுக்கு பாடுங்க, தாளம் தானா வரும். அதான் பகவன் நாமத்துடைய பலம். அண்ணா தட்டி தட்டி பாடுங்க. சரி பிரபு, எப்ப பாடணும்? உங்களெல்லாம் எப்ப சௌகரியமோ அப்ப பாடுங்க. அந்த சமயத்தெல்லாம் சொல்லிட்டே இருக்கோம், எல்லாரும் சேர்ந்து ஏதான ஒரு சமயத்தை வச்சுன்னு பாடுங்க. சரி பிரபு. அப்படியே சொன்னா ஹரி பிரசன்னம் ஆயிடுவானா? சத்தியமா ஹரி நாமத்துக்கு ஒண்ணுத்துக்கு தான் பிரசன்னமா. நீங்க ஹரிய விலை கொடுத்து வாங்க முடியாது. அதுதான் இந்து தர்மம். இங்க பக்தனையோ பகவானையோ விலை கொடுத்து வாங்க முடியாது. இங்க விலையே கிடையாது. நீ எனக்கு நீ இவ்வளவு பக்தி பண்ணு அப்படின்னு யாரும் பணம் எல்லாம் கொடுக்கவே மாட்டோம். நம்ம உனக்கு வேணா நீ பண்ணிக்கோ, உனக்கு வேணா நீ தெய்வத்தை அனுப்பு, எவ்வளவுதானே ஒழிய உனக்கு இத்தனை பணம் தர நீ பக்தி பண்ணு அதெல்லாம் சொல்லவே மாட்டோம். ஏன்னா நம்முடைய தெய்வங்கள்லாம் இமாச்சலத்தை காட்டிலும் பெருசு, உலகத்தை காட்டிலும் பெருசு. மனுஷனுடைய பணம் பல சந்தர்ப்பங்கள்ல மனுஷனுக்கே பிரயோஜனம் ஆகிறது, அப்புறம் தானே தெய்வத்துக்கு பிரயோஜனம் ஆகிறது. அதனால பணம் கொடுத்தெல்லாம் நம்ம தெய்வத்துக்கிட்ட வந்து பக்தி பண்ணு அப்படின்னு நம்ம எல்லாம் சொல்ல மாட்டோம். ஏன்னா நமக்கு தெரியும் நம்ம தெய்வத்துடைய விலை என்ன. அல்பமான பணத்துக்கெல்லாம் நம்ம தெய்வங்கள் மயங்கவே மயங்க. அப்படி பணத்துக்கு தான் தெய்வம் மயங்கும்னா நம்ம தெய்வங்கள்லாம் என்னைக்கோ மாறிப்பாள மாறலையே. அதனால நீபாட்டுக்கு ஜபிச்சுட்டே இருங்கோ. பகவானுடைய நாமத்தை ஜபிச்சோம்னா ஹரி அதுக்கு தான் மயங்குவான். சரியா? உடனே எல்லாருமா சேர்ந்து கூடி கூடி அங்கங்க பஜனை எல்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டார்கள். கூட்டம் கூட்டமா கூட்டம் கூட்டமா கூட்டம் கூட்டமா. இவரை தடுத்து நிறுத்தணும்னு பார்த்தா இவர் நிறைய பேர் கிளப்பிட்டார். அவரவர்கள் வீட்டுல எல்லாம் உட்காந்து கணவன் மனைவி குடும்பமா உட்காந்து பஜனை பண்ண ஆரம்பிச்சாச்சு. எல்லாரும் கையை தட்டிண்டு, அதுக்கப்புறம் ஜால்ரா வச்சுண்டு, அதுக்கப்புறம் டோலக்கெல்லாம் வச்சுண்டு, கஞ்சீரெல்லாம் வச்சுண்டு விதவிதமா அவ பஜனை பண்ண ஆரம்பிச்சு. எல்லாருக்கும் பரம சந்தோஷம். ஒவ்வொரு நாளும் சொல்றார்கள், இது ஜபிச்சேன் உடம்பு சந்தோஷமா இருக்கு, நான் ரொம்ப கோபம் வரும், நான் இப்ப பகவன் நாமத்தை ஜபிச்ச நேத்தி நீங்க காதால அவ்வளவு கோபம் வந்தது. அப்புறமா சரி ஒரு க்ஷணம் ஏன் கோபப்படணும், என்ன அவசியம் இருக்கு, சரி சரி கோபப்பட வேண்டாம் அப்படின்னு எனக்கே என் கோபத்தை கட்டுப்படுத்த என்னால முடிஞ்சது பிரபு. பகவன் நாமத்துக்கு பலம் இருக்கு. நான் கிருஷ்ணா கிருஷ்ணான்னு ஜபிச்சேன், அதுக்கு பலம் இருக்கு. கண்கூடா நான் உணர்றேன், சத்தியம். கட்டுப்படுத்த முடியாத கோபக்காரர்கள்லாம் கோபத்தை தானா கட்டுப்படுத்துவார்கள். கட்டுக்கடங்காத காமம் தானா அடங்கும். முட்டாள்தனமான காரியங்கள் பல பேர் பண்ணுவார். சில பேர் பார்த்தோம்னா சில கெட்ட குணங்கள்லாம் விடணும்னு ஆசைப்படுவார்கள், சில நல்ல குணங்கள்லாம் சம்பாதிக்கணும்னு ஆசை. நல்ல குணங்கள் வந்தா நல்லா இருக்குன்னு ஆசைப்படுவார், நடக்காது. ஆனா பகவானுடைய நாமத்தையே ஜெபிச்சுட்டு இருந்தோம்னா நம்ம கிட்ட எதெல்லாம் கெடுதலோ அதெல்லாம் தானா போயிடும். நமக்கு எந்த நல்லதெல்லாம் தேவையோ அதெல்லாம் தானா. ஒருத்தர் ஒரு ஸ்திரீ வந்து சொல்றா, எனக்கு வீட்டு வேலை பண்ணவே பிடிக்காது, சும்மா வம்பு பேசிருந்தா பிடிக்கும். ஆனா பிரபு இப்ப நான் பகவானுடைய நாமத்தை நிறைய ஜபிக்கிறேன், இப்ப நான் செய்ய வேண்டிய கடமைகள்ல எனக்கு ருச்சி வருது, அனாவசியமா வம்பு பேசுறதெல்லாம் நான் விட்டுட்டேன். குழந்தைகள்லாம் சொல்றேன், பிரபு இப்ப நான் பகவானுடைய நாமத்தை நான் ஜபிக்கிறேன், அதுக்கப்புறமாவே எனக்கு நல்லா படிக்க வருது பிரபு, புத்தியில நல்லா ஞாபகம் இருக்கு, முன்னாடிலாம் எதுவுமே ஞாபகம் இருக்காது, இப்ப நல்லா ஞாபகம் இருக்கு பிரபு. இன்னொரு வயசான சொல்ல எப்ப பார்த்தாலும் வியாதி, ஆனா இப்ப பகவன் நாமத்தை ஜபிக்க ஆரம்பிச்ச பிறகு எனக்கு மனசுல தைரியம் வந்துருக்கு, இந்த வியாதினால என்ன ஒன்றும் பண்ண முடியாது, நான் அழியாத ஆத்மா, எனக்கு புத்தி வந்தாச்சு. அதுக்கப்புறமே பார்த்தோம்னா அந்த வியாதியுடைய அந்த வேகம் குறைஞ்சுடுத்து அப்படின்ற நீமாயி சிரிச்சா. இதுதான் பகவன் நாமத்துடைய பலம். உங்களுக்கு என்ன நல்லது வேணுமோ தானா கிடைக்கும், உங்களுக்கு எது கெடுதலோ தானா போடும். எல்லாரும் நல்லா ஜபிக்க ஆரம்பிச்சாச்சு. நவதீபம் முழுக்க இந்த பகவன் நாம எல்லாரும் கூடி 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 அங்கங்க கிருஷ்ண பஜனை பண்ண ஆரம்பிச்சாச்சு. விதவிதமா பஜனை பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஆச்சரியமா பஜனை பண்றார்கள்.
பல பேருக்கு பிடிக்கும். அந்த சமயத்துல நம்முடைய தேசத்தை முகம்மதியர்கள் ஆண்டுன்ற காலம். ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொருத்தரும் நம்ம தேசத்தை ஆண்டு தன்னால முடிஞ்ச வரைக்கும் கொள்ளையடிச்சுட்டு போனார்கள். அதையும் தாண்டி நம்ம தேசம் இன்னைக்கு நன்னா இருக்குன்னா நம்முடைய பக்தி, நம்முடைய மூதாதையருடைய நாம ஜபம் இதுதான் காப்பாத்திட்டு இருக்கு. முகலாயர்கள் அடிச்ச கொள்ள கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, பிரிட்டிஷ்காரர்கள் அடிச்ச கொள்ள கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, இன்னைக்கு அடிக்கிற கொள்ள அது ரெண்டுத்தையும் தூக்கி சாப்பிடுற மாதிரி இருக்கு. இத்தனையும் தாண்டி நம்ம ஜீவிச்சுட்டு இருக்கோம்னா தெய்வானுகிரகம். இங்க எவ்வளவுதான் கொள்ளை அடிச்சாலும் அது பாட்டுக்கு விருத்தி ஆகிட்டே இருக்குன்னா வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள். இங்க பக்தர்கள் இருந்துட்டே இருக்கா, பக்தி பண்ணிட்டே இருக்கா, பகவானுடைய நாமத்தை சொல்லிட்டே இருக்கா. அதனால எதெல்லாம் தேவையோ அது தானா வந்துட்டே இருக்கு. இது அக்ஷயம். நிஜமாவே பாரத தேசமே அக்ஷய தேசம். இங்க க்ஷயம்னு ஒண்ணு கிடையாது. இங்க ஒன்னே ஒண்ணுதான் க்ஷயம். க்ஷயம்னா குறையறதுன்னு அர்த்தம். இந்த குஷ்டரோகம்லாம் கூட க்ஷயரோகம் அப்படின்னு சம்ஸ்கிருதத்தில். க்ஷயம்னா கொஞ்சம் கொஞ்சமா தேஞ்சு தேஞ்சு குறைஞ்சு போகிறது, அதனால க்ஷயரோகம் அப்படின்னு. அந்த மாதிரி இங்க ஒன்னே ஒண்ணு க்ஷீணமாகும். க்ஷீணம்னா குறையிறது, இல்லாம எதுன்னா பாபம். இது மற்ற எல்லா விஷயத்திலையுமே பாரத தேசம் அக்ஷயம் தான். அதுலதான் பொறாமை முகலாயர்களுக்கு, பிரிட்டிஷ்காரர்களுக்கு, மற்ற மதத்துக்காரர்களுக்கும் அதான் பொறாமை. என்ன பண்ணி தொலைச்சாலும் இவன் மாற மாட்டேங்கிறாள், என்ன பண்ணி தொலைச்சாலும் இந்த தர்மத்தை அசைக்க முடியறது இல்லையே. இது அக்ஷயம். அக்ஷயம் வேதம் அக்ஷரம், அது சம்பந்தப்பட்டதுனால இது அக்ஷயமா இருக்கு. அவ்வளவு விசேஷம். அக்ஷத நிறைய சொல்லுவோம். அக்ஷத ஆசிராம அக்ஷத, அதாவது குறைவில்லாம இருக்கட்டும் அப்படின்னு அக்ஷத, அக்ஷய பாத்திரம்னு சொல்லி. அந்த மாதிரி நம்முடைய பாரத தேசம் அக்ஷயம். இது குறைவே கிடையாது. இந்த இடத்துல ஜெயிச்சுட்டே இருக்கிறவர்கள் ஜெயிக்க முடியும். சைத்தன்ய மகாபிரபு எல்லாருக்கும் இதை சொல்லி கொடுத்துட்டார். எல்லா பக்கமும் எல்லாரும் நாமத்தை ஜெபிக்க ஆரம்பிச்சாச்சு. சந்தோஷமா இருக்கா. முகலாயர்கள் காலம் எல்லாத்தையும் கொள்ளையடிச்சுட்டு இருக்கா. இந்துக்கள் எல்லாம் அடிமைப்படுத்தி வச்சிருக்கா. இந்துக்களுக்கெல்லாம் அது பழகி போயிடுது. ஒரு கஷ்டம் நமக்கு. கொஞ்சம் ஏதாவது பழகி போயிடுது, அப்படியே நத்த மாதிரி கிடக்கும். வீரம் வந்து அப்படியே வீரம் வரும், போச்சுன்னா அப்படியே போயிடும். இது ஒரு சுபாவமா இருக்கு. முகலாயர் காலத்தில் அவன் சொல்றதெல்லாம் கேட்டு தலையாடினே செம்மறி ஆடு மாதிரி அவன் சொல்றதெல்லாம் கேட்டு ஆடிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பிரிட்டிஷ்காரன் காலத்தில் ஆடிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் புதுசா இப்ப நிறைய கூட்டம் வந்திருக்கு, அது சொல்றதுக்கெல்லாம் தலையாடினோன்னு ஆடிட்டு இருக்கோம். அப்படி இருக்கப்படாது. அப்படி பார்க்கணும், யோசனை பண்ணணும், தீர்க்கமான சிந்தனையோட சிந்தனை பண்ணி பார்க்கணும். எல்லாரும் இந்த முகலாயர்களுக்கு பயந்து போய் இப்படியே இருந்துட்டு இருக்கா. அவன் வச்சதுதான் சட்டம், அவன் சொல்றதுதான் நியாயம், இப்படிதான் இருந்தது. நிறைய இந்துக்கள் சில பேர் பொறாம பிடிச்சவாள்லாம் போனார்கள். அவெல்லாம் பிராது கொடுத்துட்டா, இவர் ரொம்ப பஜனை எல்லாம் பண்ணி எல்லாரையும் கெடுக்கிறார். இந்த மாதிரிலாம் எல்லாரும் பஜனை பண்ணா நாடு உருப்படாது. எல்லாரும் பஜனை பண்ணாதான் நாடு உருப்பிடும். அத்தனை பேரும் பஜனை பண்ணணும். குடும்பத்தில் ஒருத்தர் 5 பேரும் பஜனை பண்ணணும், 50 பேரும் 50 பேரும் பஜனை பண்ணணும். எங்கேயாவது ஒரு கல்யாணம்னா இந்துக்கள்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு 5 நிமிஷம் உட்காந்து பஜனை பண்ணணும். இனிமேல் அதெல்லாம் ஒரு வழக்கமா வச்சுக்கணும். எதை பார்த்தாலும் கல்யாணத்தை பார்த்து நீ சௌக்கியமா நான் சௌக்கியமா, புது செயினா புது புடவையா, இதே பொழப்பு. பண்ண வேற வேலைக்கு போயிட்டியா, இன்க்ரிமெண்ட் வந்தாச்சா, எங்கேயாவது ஒரு வயசு பொண்ணையோ பிள்ளையோ பார்த்தாச்சுன்னா கல்யாணத்துக்கு பார்த்தியா, என்ன பண்ணிட்டு இருக்கா, ஜாதகம் கொடு. இதை தவிர வேற ஏதானு பேசுறோமா? ஒரு இடம் ஒரு 50 பேர் 100 பேர் 500 பேர் கூடியாச்சா கடகடன் நாம சொல்லுவோம். நம்ம கிரகத்தை ஏதான புண்ணியா வச்சனம், குழந்தைக்கு பேர் வைக்கிறோமா, ஆனால் எல்லாரும் உட்கார வச்சு 5 நிமிஷம் நாமஜபம் பண்ணணும். வீட்டில் ஒரு சீமந்தமா அந்த மாதிரி பண்ணணும். எதுவா இருக்கட்டும் எல்லாரும் கூடி நாம ஜபம் பண்ணணும். இந்துக்களுக்கு இதெல்லாம் முன்னாடி இருந்து இன்னைக்குதான் விட்டு தொலைச்சிட்டோம். இன்னைக்கு யாரும் திருடின்னு போயிட்டாரு, அதான் கஷ்டமே. எல்லாம் நம்ம பண்ணிட்டு இருந்தது, நம்ம மகாத்மாக்கள் பண்ணது. ஒரு 10 பேர் கூடி பேசுனா நாம ஜபம். வீட்டுல ஏதாவது ஒரு விஷயம் பிரார்த்தமா இருக்கலாம், திவசமா இருக்கலாம், ஒரு தீபாவளியா இருக்கலாம். இங்க இப்பெல்லாம் தீபாவளினா டிவி முன்னாடி உட்காரதான் வேலையா போச்சு. தீபாவளியில பக்கத்து வீட்டுக்கு கூட போகிறது கிடையாது. முன்னாடி பக்கத்து வீட்டுக்காக போவா, சொந்தக்கார வீட்டுக்காக போகுது, அதுவும் கிடையாது. கூடி உட்காந்து நாமஜபம் பண்ணணும். அன்னைக்கு வீட்டுல இருக்கவெல்லாம் ஒன்னா சேர்ந்து நாமஜபம் பண்ணா ஒருத்தருக்குள்ள ஒரு மனஸ்தாபம் இருக்குல்ல, அதெல்லாம் தானாவே மாறும். ஒவ்வொருத்தரும் அது யாருமே இல்லாத வீட்டுல இருக்க ஒருத்தர் பண்ணணும். அதை பார்த்து 2 அவ வீட்டுல இருக்க ஒவ்வொருத்தரா தானா சேர்ந்து வருவார்கள். அதெல்லாம் பண்ணணும். பண்ணாத்தா குடும்பம் நன்னா இருக்கும். பகவான நம்புறவர்கள் சௌக்கியமா இருப்பார்கள், சந்தோஷமா இருப்பார்கள், சந்தேகமே வேண்டாம். எல்லாரும் அழகா நாமஜபம் ஜபிக்கிறார்கள். அவளுக்குலாம் அது பொறுக்கல முகலாயர்களுக்கு. மற்றவாள்லாம் வேற சொல்றா, அகம்பாவம் பிடிச்ச பிராமணர்கள்லாம். நல்ல பிராமணர்களும் உண்டு, அகம்பாவிகளும் உண்டு. நல்ல டாக்டரும் உண்டு, கெட்ட டாக்டரும் உண்டு இல்லையா? நல்ல போலீஸ்காரனும் உண்டு, கெட்ட போலீஸ்காரனும் உண்டு.
நல்ல ராஜனும் உண்டு, கெட்ட ராஜனும் உண்டு. நல்ல மந்திரியும் உண்டு, கெட்ட மந்திரியும் உண்டு. நல்ல பிரஜையும் உண்டு, கெட்ட பிரஜையும் உண்டு. நல்ல பெண்ணும் உண்டு, கெட்ட பெண்ணும் உண்டு. நல்ல ஆணும் உண்டு, கெட்டவனும் உண்டு. எல்லாமே உண்டு உலகத்துல. இதுவும் உண்டு, அதுவும் உண்டு. நல்ல அப்பா கெட்ட பிள்ளை உண்டு, கெட்ட அப்பா நல்ல பிள்ளையும் உண்டு. நிறைய உண்டு, நிறையவே உண்டு. இந்த மாதிரி கெட்டப்பா கெட்ட பிள்ளை அதுவும் உண்டு. நல்லம்மா நல்லப்பா நல்ல பிள்ளை அதுவும் உண்டு. குந்தி பாண்டு பஞ்சபாண்டவர்கள்லாம் நல்ல அம்மா அப்பா பிள்ளைகள். கெட்ட அப்பா நல்ல பிள்ளை இரண்யகசிபு பிரகலாதன் நிறைய உண்டு. மாதிரி உதாரணம் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். நிறைய பேர் புலம்புறார், இவர் இந்த மாதிரி எல்லாரையும் நாமும் ஜபிக்க சொல்றார். அவன் ஜாதி பார்க்க மாட்டேங்கிறார், குலத்தை பார்க்க மாட்டேன், எல்லாருக்கும் நாம ஜபம் சொல்லி கொடுக்கிறார். இப்படி எல்லாம் பண்ணா நாடு உருப்படாது. இப்படி எல்லாம் சில பேர் கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்தார். ஏற்கனவே முகமதியர்களுக்கெல்லாம் இது கொஞ்சம் பயமா இருந்து, இவர் பாட்டுக்கு எல்லா இந்துக்களையும் ஒன்னா சேர்க்கிறாரு, இந்துக்கள்லாம் ஒன்னா சேர்ந்தாச்சுன்னா முடிஞ்சு போச்சு, நம்மளெல்லாம் துரத்தி அடிச்சிருவாளே. சத்தியம் அதுதான். நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டோம்னா மற்றவா யாரும் வாயை திறக்க மாட்டேன், நம்ம யாரும் ஒன்னா சேர மாட்டேங்கிறோம், நம்ம தர்மத்துக்காக பேச மாட்டேங்கிறோம், நம்ம தர்மத்துக்காக பேசுறதுக்கும் பயப்படுறோம். அந்த காலத்துல அப்படிதான் இருந்தது. எல்லாரும் அப்படி பயந்து 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 நத்த மாதிரி கடந்தார்கள். எல்லாரும் கம்ப்ளைண்ட் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சா உடனே முகமதியர்கள் காஜின்னு, அவன் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்னு சொல்றோம் இல்லையா, அந்த கலெக்டர் மாதிரி காஜின்னு ஒருத்தர். உடனே அவரிடத்துல போய் எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு. நிறைய ஜனங்கள் போய் கம்ப்ளைண்ட் பண்ணா, விடிய விடிய விடியெல்லாம் பஜனை பண்றார்கள் இப்படி எல்லாம் சொன்னார்கள். தப்பு தப்பாலாம் பொய்யெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டார். உடனே அந்த காஜி பார்த்தா ஒரு வீட்டுல போனார், நிறைய ஜனங்களை கூட வேலைக்காரன்லாம் கூட்டிட்டு போனார். அங்க போய் பஜனை நிறுத்துங்கோ, இனிமேல் யாரும் பஜனை பண்ணக்கூடாது, இனிமேல் யாரும் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே சொல்லப்படாது, இனிமேல் யாரும் கிருஷ்ணா ராமா கோவிந்தா பஜனை பண்ணக்கூடாது. என்ன நினைச்சிருக்கள் மனசுல ஜாகிரதை அப்படின்னு மிரட்டினார். ஆனா ஜனங்கள் கேட்கல, கேட்கக்கூடாது. நம்முடைய தெய்வத்தை நம்ம பஜிக்கிறத பண்ணாதேன்னு யாராச்சும் கேட்க வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. மற்றவாளெல்லாம் போய் சொல்லட்டும், இது நம்ம தேசம், நம்ம பஜனை பண்ணுவோம், நமக்கு பஜனை பண்றதுக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்கு. நம்முடைய தேசம், நம்முடைய பிறப்புரிமை, நம்முடைய தெய்வம், நம்ம பஜிப்போம். பிரகலாதன் மாதிரி இருக்கணும். நான் பகவன் நாமத்தை ஜபிப்பேன், பகவன் நாமத்தை ஜபிப்பேன்னு ஒரு தைரியம் நமக்கெல்லாம் வரும். எந்த காரணத்தை கொண்டு பகவன் நாமத்தை விடக்கூடாது. எதை வேணா விட்டு கொடுக்கலாம், பகவன் நாமத்தை மட்டும் விட்டு கொடுக்கவே கூடாது. யாரா ஒருத்தர் வந்து இது தெய்வம் இல்ல, இது பிசாசு, இது சாத்தான், இது கல்லு ஜபிக்காதுன்னு ஜபிப்பேன்டா முட்டா பயில நீ வந்து உட்காந்து ஜபின்னு சொல்லணும். நீ யாரா ஜபிக்காதுன்னு சொல்ற, உனக்கு என்னடா தெரியும்? உனக்கு என்ன தெரியும் என்ன ஜபிக்காதுன்னு சொல்றது? இது பிரயோஜனம் சொல்ல உனக்கு என்ன தெரியும்? எதுக்கோ தெரியுமா இதோட வாசனை? எங்களுக்கு தெரியும்டா, எங்க தெய்வத்துடைய பலன் எங்களுக்கு தெரியும், எங்க தெய்வத்துடைய நாமத்துடைய ருச்சி எங்களுக்கு தெரியும். உனக்கு ருச்சிக்க தெரியலன்னா உனக்கு தெரியல கற்பூர வாசனை, அதுக்கு நாங்க ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லுங்க. தைரியமா பேசுவோம். பக்தர்கள்லாம் தைரியமா பஜனை பாடிட்டு இருந்தா. காஜிக்கு கோபம் வந்துடுத்து. உடனே அங்க இருக்கிற அந்த டோலக்கெல்லாம் உடச்சு போட்டான், கைலாசன் அடிச்சான், பயமுறுத்திட்டான். பக்தர்கள்லாம் பயந்து போயிட்டான், நடுங்கிறார்கள். உடனே அடுத்த நாள் எல்லாரும் சைத்தன்ய மகாபிரபு இடத்துல வந்தார்கள். பிரபு இந்த மாதிரிலாம் நடந்தது, நீங்க சொல்லுங்க, நாங்க இனிமேல் பஜனையே பண்ணல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா நாங்க இந்த தேசத்தை விட்டு வேற தேசம் போய் நாம ஜபம் பண்றோம், ரொம்ப கஷ்டமா இருக்கு. இல்லாட்டி மனசுக்குள்ளேயே ஜபிச்சுக்கிறோம், சத்தம் போட்டு கூடி எல்லாம் ஜபிக்கிறதா பயமா இருக்கு. சைத்தன்யம் அவர் நிமிர்ந்து உட்கார்ந்து ஆக்ரோஷமா சொன்னார், யாருக்காக பயந்து எந்த விஷயத்தை விடுறது? நாமம் ஜபிக்கிறது நம்முடைய தர்மம், ஜபிச்சே தீரணும், ஒன்னும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பிரகல்லாதன் எந்த நாராயணன் காப்பாற்றினானோ அதே நாராயணன் நம்மளையும் காப்பாற்றுவான். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் பகவன் நாமத்துக்கு தான் வசப்படுறான். நம்ம ஒன்றும் தப்பான காரியம் அல்ல, பகவன் நாமத்தை ஜபிக்கிறோம். தைரியமா ஜபிங்கோ, பயப்படாம ஜபிங்கோ. எந்த காரணத்தை கொண்டு நாமத்தை நிறுத்தக்கூடாது அப்படின்னு. உடனே பல ஜனங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம், திரும்பி பஜனை பண்ண ஆரம்பிச்சார்கள். இருந்தாலும் சில பேருக்கு எதுக்கு வம்பு, அனாவசியமா மனசுக்குள்ள ஜபிச்சா போதும். சில பேர் எதுக்கு இதெல்லாம் வம்பு, நம்ம பாட்டு ஏதோ மனசுக்குள்ள ஜபிச்சு பக்தி பண்ணிட்டு போக வேண்டியதானே, இதெல்லாம் ஒரு வேலையா, எதுக்கு அனாவசியமா? சில பேர் இப்படி எல்லாம் வேற புத்தி சாதுரியமா அறிவுரை சொல்ற மாதிரி சொல்ல, எதுக்கு வீண் வம்பு? பக்தி எல்லாம் மனசுல இருந்தா போதாதா? அந்த மாதிரி காமம் எல்லாம் மனசுல இருந்தா போதும்னு மனைவியோட சேராம இருக்கிறது தானே. சாப்பாடுறோம்னு ஆசை எல்லாம் மனசோட இருந்தா போதான்னு சொல்ல வேண்டியது தானே. எல்லாம் மனசுக்குள்ள வச்சுக்க வேண்டியது தானே. நான் குளிச்சுட்டா மாதிரி மனசுல நினைச்சுக்க வேண்டியது தானே. நான் சாப்பிட்டேன்னு மனசுல நினைச்சுக்க வேண்டியது தானே.
ராத்திரி நான் தூங்கிட்டேன் அப்படி மனசுல நினைச்சுக்க வேண்டியதுதானே. அதெல்லாம் மட்டும் மனசுக்குமா நினைக்கப்படாது. பக்தி மட்டும் மனசுக்குள்ள இருந்தா போதும். யாரும் ஏமாத்துற பக்தி நன்னா பண்ணணும். பகவானே மயங்கும்படியா பக்தி பண்ணணும். அற்புதமா பக்தி பண்ணணும். அதனால யாரும் பயப்படாதீங்க, தைரியமா பக்தி பண்ணுங்க. பகவான் இருக்கான், கவலைப்படாதீங்க. நம்முடைய தேசம் இது இந்துஸ்தானம். இந்துக்களுக்கு ஜபிக்கிறதுக்கு முழு உரிமை உண்டு. ஜபிங்கோ, பார்த்துடலாம். எத்தனை நாள் தான் அப்படியே நத்த மாதிரி கிடப்பாரு. எல்லாரும் உணர்ச்சி பூர்வமா நாமஜபம் பண்ணுங்க. நம்ம எல்லாம் நாமஜபம் பண்ணணும்னு தெய்வத்துடைய கட்டளை. இந்த கட்டளை நம்ம மீறப்படாது, பண்ணணும். பார்க்கலாம், பார்த்துட்டு நல்லா நாமஜபம் பண்ணுவோம். பகவான் காப்பாற்றுவான். தைரியமா நாமஜபம் பண்ணலாம் அப்படிங்கிற சொல்லிட்டார். உடனே பல பேர் நாமஜபம் பண்ண ஆரம்பிச்சார்கள். சில பேருக்கு பயம், அதனால விட்டுட்டார்கள். சில பேர் அறிவுரை எல்லாம் சொன்னார்கள். சில பேர் பார்த்தா இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு வரும் அப்படின்னு காத்துட்டு இருந்தார்கள். ஆனாலும் முன்ன மாதிரி அவ்வளவா நாமஜபம் நவதீபத்துல நடக்கல. உடனே ஒரு நாள் கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு பார்த்தா, இனிமேல்லாம் பொறுமையா இருக்க முடியாது. இந்த ஜனங்களுக்கெல்லாம் நாம ஜபத்துடைய ருச்சியை புரிய வைக்கணும், நாம ஜப மகாத்மியத்தை புரிய வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். உடனே நித்யானந்தர் அவருடைய சிஷ்யர், நித்யானந்தர் கூப்பிட்டார். அப்ப நிறைய சிஷ்யர்கள் உண்டு. ஸ்ரீவாசர், அத்வைதாச்சாரியார், கதாதரர், முகுந்த தத்தர், முராரி குப்தர், இவர்கள்லாம் கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபுடைய சிஷ்யர். தன் வீட்டில் இருக்கார். ஆச்சரியமா அவருடைய மனைவி விஷ்ணு பிரியா தேவி கூட இருக்கா. சைத்தன்ய மகாபிரபுடைய அம்மா சசி மாதா அவள் இருக்கார். எல்லா பக்தர்களையும் கூப்பிட்டார். நாளைக்கு நம்ம ஊர்ல நகர சங்கீர்த்தனம், பகவன் நாமத்தை ஜபிச்சுண்டு வீதி வீதியா நம்ம போறோம். எல்லா பக்த ஜனங்களும் வந்துடுறது, எல்லாருக்கும் இந்த விஷயத்தை பிரகடனப்படுத்துறது, நாளைக்கு எல்லாரும் வந்து கலந்துக்கணும்னு சொல்றது அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே எல்லாருக்கும் பரம சந்தோஷம். அவ கையில ஒரு மணி எடுக்கின்றார்கள். வீடு திருவா போய் மணி அடிச்சார்கள். வெளியில ஏதாவது சப்தம் கேட்டாலும் ஜனங்கள் ஓடி வந்து பார்ப்பாங்க. என்னதான் கிடையாது, என்ன சப்தம் கேட்டாலும் வந்து பார்ப்பார்கள். உடனே எல்லாரும் ஓடி வந்து பார்த்தா நித்யானந்தர் சொன்னார், நாளைக்கு நகர சங்கீர்த்தனம், எல்லா ஜனங்களும் வரணும், குடும்பத்தோட வரணும், குழந்தைகளோட வரணும். நம்ம தேசத்துக்காக, நம்ம தர்மத்துக்காக, நம்ம ஆத்மாவுக்காக, பகவானுக்காக ஒரு நாம எல்லாரும் வந்து கலந்து கொள்ளணும். தெரிஞ்சுதா? உடனே எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கு. நகர சங்கீர்த்தனமா? அது வரைக்கும் நகர சங்கீர்த்தனம்ன்ற ஒரு விஷயமே கிடையாது. உஞ்சவிருத்தி போவார்கள் பிராமணர்கள்லாம். அப்படி பகவானுடைய பெயரை சொல்லிட்டு கழுத்துல சொம்பு மாட்டு இப்படி வீதி வீதியா போவார்கள். யாராவது பிக்ஷை போடுவார்கள், அதை வாங்கிட்டு வாழ்க்கை நடத்துவார்கள். எல்லாருமா கூட்டமா சேர்ந்து நாம சங்கீர்த்தனம், நகர சங்கீர்த்தனம்ன்றது அது வரைக்கும் கிடையாது. சைத்தன்ய மகாபிரபு தான் முதல்ல வீதி வீதியா பகவானுடைய நாமத்தை சொல்லிட்டு எப்படி பிரதட்சணம் பண்ணணும்னு சொன்னது கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு தான் முதல்ல. ஆச்சரியம் சொல்லியாச்சு. எல்லா ஜனங்களுக்கும் அதிசயமா இருந்தாலும் அது வரைக்கும் யாருக்கும் மாதிரி கேள்விப்பட்டதே கிடையாது. எல்லாரும் வீட்டுல இருந்து வசனம் பண்ணுவார்கள், பூஜை பண்ணுவார்கள், ஹோமம் பண்ணுவார்கள், கோவிலுக்கு போவார்கள், இவ்வளவுதான். தெருவில் எல்லாம் கையெல்லாம் தட்டிட்டு பஜனை எல்லாம் பண்ணிட்டு போக மாட்டார்கள். இதெல்லாம் பண்ணுவாளா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தார். ஆனா சைத்தன்ய மகாபிரபு சொல்லியாச்சு. அந்த சமயத்தில் அவருக்கு நிமாயின்னு பேர் முன்னாடியே சொன்ன. அடுத்த நாள் காலத்தால விஷயம் எல்லாரும் அடுத்த நாள் சாயங்காலம் 5 மணிக்கு பஜனை அப்படின்னு அவர் சொல்லிட்டார். உடனே எல்லாரும் ராத்திரி போகிறதுனால கையில எல்லாம் தீவட்டி வச்சுக்கணும் வெளிச்சத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டார். எல்லாருக்கும் பரம சந்தோஷம். உடனே சைத்தன்ய மகாபிரபுவோட அந்த நாமத்தை பாடி அனுபவிச்சவர்கள் தன் வீடுகள்லாம் அலங்காரம் பண்ணாங்க. வாசல் எல்லாம் பெருக்கி நல்ல பெரிய பெரிய கோலம் போட்டு, வாசல்ல மாங்குத்த மாவிலை தோரணம் எல்லாம் கட்டி, வாசல்ல விளக்கெல்லாம் வச்சு, இன்னைக்கு வீதி பஜனையா எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அதுக்கு மார்கழி மாச பஜனைன்னு போவார்கள் ஒழிய எந்த மாதிரி போனதில்லை. இது எப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு சில பேருக்கு ஆசை. சில பேருக்கு இதுல பிடிக்கல, இதுல ஆசை இல்லை. இருந்தாலும் தெருவில் ஒரு 10 வீட்டுல பண்றா, நம்ம வீட்டுல மட்டும் பண்ணலாம் அசிங்கமா நினைச்சுப்பாள். ஊரோடு ஒட்டி வாழணும் ஒரு வசனம் இருக்க. சரி, நம்ம வீட்லயே பண்ணி தொலைப்போம், வாசலை பெருக்கும், ஒரு கோலத்தை போடுவோம், கொஞ்சம் மாவுளை தோணதை கட்டி வைப்போம், என்னதான் மண்ணி கிழிக்கிறா பார்க்கலாம் அப்படி சில பேர் ஆமா ஏதோ ஒரு ஆவேசத்துல ஒரு நாள் பண்ணுவார்கள், ஒரு வாரம் பண்ணுவார்கள், அவ்வளவுதான் அப்படின்னு சில பேர் பார்த்தார்கள். ஏதோ நம்ம தேசத்துக்கு நல்லது நடந்தா போதும், பரவாயில்ல, ஏதோ நல்லது பண்றாங்க, நம்மால பண்ண முடியல பண்றார்கள், நம்ம வீடெல்லாம் பெருக்கி வாசல் அழகா கோலம் போடலாம். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு அபிப்பிராயம்.
ஒவ்வொரு மனுஷர்கள் ஒவ்வொரு விதமான அபிப்பிராயம் இருக்கத்தானே செய்யும். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான அபிப்பிராயம். அடுத்த நாள் சாயங்காலம் வந்தாச்சு. அழகா எல்லாரும் தயாரா இருக்கு. நிறைய பேர் கூட்டமா சைத்தன்ய மகாபிரபுடைய வீட்டுக்கு வந்தாச்சு. அங்கே இருந்தா நகர சங்கீதம் ஆரம்பிக்க போகுது. எந்த வழியா போறார்கள், எந்த இடத்துல முடிக்க போகிறார்கள், எந்தெந்த தெரு வழியா போறார்கள் ஒன்னும் முடிவு பண்ணல. ஆனா எல்லாருக்கும் ஒண்ணு தெரியும், சைத்தன்ய மகாபிரபு வீட்டுல இருந்து தான் நகர சங்கீதம் ஆரம்பிக்க போறோம். சரி, எல்லாரும் நிறைய ஜனங்கள் கூட்டமா திருமணம் இட்டு, விபூதி இட்டு, கோபிச்சந்திரம் இட்டு, விதவிதமா எல்லா ஜனங்களும் அப்படி நிறைய பேர் குதூகலமா வந்து கலந்துட்டார்கள். பகவானுடைய நாம பிரச்சாரம். சைதன்ய மகாபிரபு அழகா அலங்காரம் பண்றார். சாட்சாத் மன்மதம். நல்ல சுருட்டையான கூந்தல். சைதன்ய மகாபிரபுக்கு ஸ்வயம் கிருஷ்ணன் மாதிரியே தோல்ல வந்து விழும் முடி. சுருண்டு 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 இருக்கும். அது நல்ல சுகந்தமான திரவியம் எல்லாம் தடவி நல்ல கட்டுக்குடுமி போட்டு அதுல செண்பகம் மல்லிகை புஷ்பம் எல்லாம் கொண்டு மாலை கட்டி அந்த குழந்தைகள் எல்லாம் கொண்டையில சுத்துவோமே அந்த மாதிரி கொண்டையில சுத்தி அழகா நெத்தியில கோபி சந்திரம் விட்டு 2 கன்னத்திலையும் அழகா கஸ்தூரினால கொஞ்சம் அழகா வரைஞ்சி டிசைன் எல்லாம் பண்ணி காதல் நிறைய குண்டலம் எல்லாம் போட்டிருப்பார் சைத்தன்யர். அழகா குண்டலம் எல்லாம் போட்டுண்டு கழுத்து நிறைய மாலைகள் எல்லாம் போட்டுண்டு உடம்பு முழுக்க மலைய சந்தனம் எல்லாம் பூசிண்டு அழகா தாம்பூலம் போட்டுண்டு. ஏற்கனவே அழகு, ஏற்கனவே சிவந்த செங்கனிவ தாம்பூலம் போட்டு இன்னும் சிவப்பு நன்னா பட்டு பீதாம்பரம். அம்பரம் அப்படின்னா துணி, பீத அப்படின்னா சம்ஸ்கிருத வார்த்தைக்கு மஞ்சள்னு அர்த்தம். பீதகவாடி பிரானார். பீதக அம்பரம், பீதாம்பரம் மஞ்சள் வஸ்திரம். மஞ்ச வஸ்திரத்தை அப்படி பட்டு அப்படி மடிச்சு 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 அப்படி பஞ்சகட்சம் கட்டினார். அதனால சைதன்ய மகாபிரபு அந்த பஞ்சகட்சம் கட்டினாரா இன்னைக்கு முழுக்க பார்த்தனா தழைய அப்படி கொசுவம் வச்சு அவர் ஒரு மடி மடிச்சு அப்படியே கீழே பரல அழகா அப்படி கட்டிண்டு ஜம்முன்னு இருக்கா. நெத்தியில கோபி சொன்ன 2 புருவன்ல சின்னதா ஒரு பொட்டு, காதுல அழகா குண்டலம், தலை நன்னா அள்ளி முடிஞ்ச வாரி அது கொண்ட போட்டு அந்த புஷ்பம், உடம்பு முழுக்க மலைய சந்தனம், தக்க 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 தக்கன்னு சொல்லிக்கா. ஏற்கனவே ஸ்வயம் கிருஷ்ணன் தான் பக்த வேஷம் போட்டு பூமி உத்தாரணம் பண்றதுக்காக வந்தார். நல்ல ஆஜானுபாகுவான சரீரம், நல்ல அகன்ற விசாலமான மார்பு பிரதேசம், வயிறெல்லாம் அப்படி உள்ள இருக்கு சைத்தன்யர். அழகான கொழுக்கு முழுக்குன்னு கண்ணம் சைத்தன்ய மகாபிரபுக்கு. கண்கள் ரொம்ப தீர்க்கமான கண்கள், கரியவாகி பிடை பறந்து மிளர்ந்து செவ்வரியோடி நீண்ட அப்பிரியவாய கண்கள். பல இருக்கா. அழகா அலங்காரம் எல்லாம் பண்ணியாச்சு. நாம ஜபத்துக்கு அலங்காரம் எல்லாம் பண்ணிப்பாளா, பக்திக்கெல்லாம் அலங்காரம் பண்ணிப்பாளான்னா இந்த பகவான், பக்திக்கு ஆதாரமான பகவான் ஸ்வயம் ராஜன், ராஜாதிராஜன், வரதராஜன், ரங்கராஜன், அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன். அவனை கொண்டாடணும்னா அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அலங்காரம். சப்போஸ் எங்கேயாவது ஒரு பெரிய பணக்கார வீட்டுல ஏதோ ஒரு கல்யாணம் அப்படின்னா பணக்கார வீட்டு கல்யாணத்துக்கு அவருக்கு வீட்டுல வேலை செய்யற வேலைக்காரர்ல கூப்பிடுவா, வந்துருப்பா கல்யாணத்துக்குன்னா. அப்ப கூட தங்கிட்ட இருக்கிறது ரொம்ப நல்ல ட்ரெஸ்ஸா பார்த்து, ஒண்ணுமே இல்லைனா கூட பக்கத்துல விட்டா கடன் வாங்கி கையில் ஒரு வாட்ச் கட்டிண்டு 2 அழகு ஷூவை வாங்கி போட்டு, ஏன்னா அங்க போற இடத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு அலங்காரம் என்று தானே போவோம். இவனுக்கு அந்த தகுதியே இல்லைன்னா கூட அவனுடைய எஜமானன் வீட்டு கல்யாணம்னா எத்தனையோ பெரிய பெரிய மனுஷாலாம் வருவா. நம்ம கிட்ட ஒண்ணு இல்லைன்னா கூட ஓரளவுக்காக ஒரு டீசென்டா மரியாதையா இருக்க வேண்டாமான்னு. அல்பமான மனுஷாளுக்கு பணம் இருக்குன்னா அவ தகுதிக்கு ஏற்ற மாதிரி நம்ம போனோம்னா இவன் தகுதி எங்கேயோ இருக்கு. அதனால பகவானை பார்க்கறது நல்ல அலங்காரம் பண்ணிட்டு போகலாம், தப்பில்லை. ஆண்டாளுகள சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடையுடுப்போம். பகவானை பார்க்க போகும்போது நல்ல அலங்காரம் பண்ணிட்டு போகணும். பகவானை பார்த்து ஆஹா அப்படின்னு அசந்து போகணும். பகவான் நம்மளை பார்த்து அசந்து போகணும். ஆனா பக்தியோட நான் அலங்காரம் பண்ணிக்கிறேன், நான் அலங்காரம் பண்ண அழகா இருப்பேன், என்ன மாதிரி யாரும் அலங்காரம் பண்ணி கோவிலுக்கு போறாங்க அகம்பா வரப்படாது. பகவானை ஸ்மரிச்சுண்டு ஒரு அலங்காரம் பண்ணிட்டா அது உத்தமம். பராசரப்பட்டெல்லாம் அப்படிதான் அலங்காரம் பண்ணிட்டுதான் கோவிலுக்கு போறார். பட்டாடை உடுத்திண்டு அழகா கால தண்டையெல்லாம் போட்டுண்டு மோதிரம் எல்லாம் போட்டு நிறைய செயின் எல்லாம் போட்டுண்டு அவ்வளவு அழகா போறார். ரங்கநாதனை பார்க்கறது அதிசயமா போறார். ரங்கநாதன் வசந்தோத்சவ சமயத்துல அப்படி அலங்காரம் பண்ணி போறார். எல்லாரும் பார்த்தா என்னடா அது
இவர் சதாச்சாரியன் விரக்தனா பாவமா கந்தலா அழுக்க ஒரு வேஷ்டி கட்டி அலையப்படாது. அதான ஆச்சாரிய அழகு. இவர் இப்படி இருக்காரு அப்படின்னு எல்லாம் பார்த்தார். எல்லாரும் கூட கேட்டா என்னது இது இவ்வளவு அலங்காரம், கொஞ்சம் ஜாஸ்தியா தெரியாது. உடனே பராசர பெற்ற சொன்னார், ஸ்ரீரங்கநாதன் கோவிலை காண்பிச்சார். என்ன பண்ணிட்டு இருக்கா? உடனே அவர்கள்லாம் சொன்னார்கள், கோவில்ல உற்சவம், அதனால செவுத்துக்கெல்லாம் வெள்ளை அடிச்சு மாவிளை தோரணம் கட்டி வாழைமரம் எல்லாம் கட்டி அலங்காரம் பண்றார்கள். அதே ரங்கராஜன் இங்கேயும் இருக்கான், இதுக்குள்ளேயும் இருக்கான், அண்டத்துல இருக்கிறது பிண்டத்துல இருக்குன்னு ஸ்ரீரங்கம் கோவிலுக்குள்ள எவன் இருக்கான் அவன் இந்த சரீரத்துக்குள்ளேயும் இருக்கான். இதுவும் தேசம் தான், அதனால அது அலங்காரம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. பகவானுக்கான ஒரு அலங்காரம். அந்த மாதிரி சைத்தன்ய அழகா அலங்காரம் எல்லாம் பன்னெண்டாச்சு. ஜோர வெள்ள வர சாட்சாத் மன்மத மன்மதனாக கோட்டி சூரிய பிரகாசனாக வை ஜெயந்தி வனமாலிதாரியாக பீத்தாம்பரதாரியாக வர. ஒரு பக்தர் அவருக்கு ஆள் உயர மாலையை வேற போட்டுட்டான். ஜம்மன வந்து நிக்கிறார். அத்தனை பேருக்கு சைத்தன்யரை பார்த்தோன்னா ஸ்வயம் கிருஷ்ணன் வந்திருக்கான் அப்படின்னு தெரிஞ்சு போயிடுச்சு. இந்த சிம்மகதி கஜகதி ரிஷபகதி, ஒரு யானை மாதிரி சிங்கம் மாதிரி கோயில் கால மாதிரி ஒரு நடம் நடக்கிறார் சைத்தன்யர். என் ஜனங்களுக்கெல்லாம் நாம சங்கீர்த்தனம் பண்ண போறேன், அவர்களோட சேர்ந்து ஆட போறேன், இந்த காஜிக்கு இந்து தர்மத்துடைய பலத்தை நான் புரிய வைக்க போறேன், இந்து சாம்ராஜ்யத்தை நான் ஸ்தாபிதம் பண்ண போறேன்னு ஒரு நட. ராஜாதிராஜனாக யுவராஜனாக மன்மத மன்மதனாக அழகா ஒரு நட நடந்த. ஜனங்கள் எல்லாம் ஹரிபோல் ஹரிபோல் ஹரி 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 அப்படின்னு கத்தினார்கள். சில பேர் ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா. அந்த சப்தம் நம்ம இந்து தர்மத்துல தெய்வங்களை கொண்டாடுற சப்தங்களையும் கேளுங்கோ, மற்றவாள்லாம் சொல்றாள் அந்த சப்தங்களையும் கேளுங்கோ. இதுல மனசு ரமிக்கிற மாதிரி, இதுல மனசு ஆனந்தத்துல தலைக்கிற மாதிரி ஒரு சப்தம் உலகத்துல நீங்க எங்க தேடினாலும் கிடையாது, எங்க தேடினாலும் கிடையாது. என்ன அழகு! கிருஷ்ணா ராமா கோவிந்தா, எத்தனை அழகு, எத்தனை அழகு! வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. என்ன சுகமா இருக்கு, எங்கேயா நாராசமா இருக்கா? நம்ம பார்வதி பதையே அரகர மகாதேவா, என்ன சுகமா இருக்கு, என்ன அழகா இருக்கு, எத்தனை விஷயங்கள். ஒண்ணு வேண்டாம், நம்ம கோவில்கள் எல்லாம் எத்தனையோ பாடல்லாம் போடுவோம், கேட்கும்போது ஒரு சுகமா இருக்கு. சுப்பிரபாதம் காத்தால கேளுங்க, உடம்பே அப்படியே கலகலகலன்னு ஆயிடுது. சில பேரெல்லாம் பாடுவா, என்னமோ சொல்லுவா, ஓன்னு தலைநீக்க வயிற்று அடிச்சு அழலானதான் சொன்ன. நிஜமாவே மனசு உடம்பும் கலகலன்னு ஆகவே ஆகாது. நம்முடைய தர்மத்துடைய சப்தங்கள். சுப்பிரபாதம் கேளுங்க, பன்னசஷ்டி கவசம் கேளுங்க, எது வேணா கேளுங்க, அப்படி இருக்கும். அப்படி நெஞ்சில தெம்பு வரும். எவ்வளோ தனசா தாந்தி சாதியே சொல்லிட்டு இருக்கோம். நம்ம எங்கேயாவது வருதா ஸ்தோத்திரங்கள்ல? நம்ம ஸ்தோத்திரமே இதான் ஸ்தோத்திரமே. நம்ம சொல்றதுதான் ஸ்தோத்திரம். விஷ்ணு சகஸ்ரநாம ஸ்தோத்திரம். நமக்கு இதெல்லாம் தெரிய மாட்டேங்கிறது. ஸ்தோத்திரம்ன்ற வார்த்தை இந்து வார்த்தை. விஷ்ணு சகஸ்ரநாம ஸ்தோத்திரம், லலிதா சகஸ்ரநாம ஸ்தோத்திரம், நிறைய இருக்கு. ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். விஷ்ணு சகஸ்ரநாம ஸ்தோத்திரம் தான். கிருஷ்ணஹரி கிருஷ்ணஹரி நரசிம்ம ஸ்தோத்திரம் தான். எத்தனை இருக்கு ஸ்தோத்திரம்? யாருக்கு தெரியும் ஸ்தோத்திரம்? ஸ்தோத்திரத்துக்கு அர்த்தம் தெரியுமா? ஸ்துதி பண்றது பேர் ஸ்தோத்திரம்னு பேரு. பகவான ஸ்துதி பண்றது, பகவான பாடுறது, பகவான பெருமையா பேசுறது பேர் ஸ்தோத்திரம். பகவான ஸ்துதி பண்றோம், நம்முடைய தெய்வத்தை, அவனுடைய காருண்யத்தை, அவனுடைய பெருமையை, அவனுடைய லீலைகளை விதவிதமாக. விஷ்ணு சகஸ்ரநாம ஸ்தோத்திரம். விஸ்வம் விஷ்ணு வசத்காரக, விஸ்வமா இருக்கான், விஷ்ணுவா இருக்கான், வசத்காரனா இருக்கான், நாத பிரம்மமா இருக்கான். எவ்வளவு அழகா! கிருஷ்ண கர்ணாமிருத ஸ்தோத்திரம் எவ்வளவு இருக்கு. தசவதார ஸ்தோத்திரம், நகஸ்துதி ஸ்தோத்திரம். சங்கராச்சாரியர் அவ்வளவு பண்ணிருக்கார், அத்தனை ஸ்தோத்திரம் சொல்றோம். எவ்வளவு ஸ்தோத்திரம் இருக்கு. மத்வாச்சாரியர் அவர் பண்ணிருக்கார் நிறைய ஸ்தோத்திரங்கள். சுவாமி ராமானுஜர் நிறைய ஸ்தோத்திரம் பண்ணிருக்கார். நிகமாந்த மகாதேசிகர் நிறைய வேகாசேது ஸ்தோத்திரம்னு ஒண்ணு பண்ணிருக்கார். எத்தனை இருக்கு தெரியுமா ஸ்தோத்திரம்? ஸ்தோத்திரம்ன்ற வார்த்தைக்கு ஒண்ணு வேண்டாம், வார்த்தைக்கு அர்த்தம் கூட வேண்டாம். ஸ்தோத்திரம்ன்ற வார்த்தத்துல இருக்கக்கூடிய கிரந்தங்கள் எத்தனைன்னு மற்ற மதங்களுக்கு நமக்கு ஒரு போட்டி வைக்கட்டும். கோடி கோடி ஸ்தோத்திரங்களை நம்மளால எடுத்து வீச முடியும், எடுத்து போட்டுட்டே இருக்கலாம். அத்வைதபரமான ஸ்தோத்திரங்கள், விசிஷ்டாத்வைதபரமான ஸ்தோத்திரங்கள், அத்தனை ஸ்தோத்திரம் நம்மளால காட்ட முடியும். நிறைய இருக்கு. எத்தனை ஸ்தோத்திரம் இருக்கு? ஸ்ரீமத் பாகவதத்தில் எத்தனை இருக்கு? எவ்வளவு அழகா இருக்கு. குந்தி ஸ்துதி, பீஷ்ம ஸ்துதி, துருவஸ்துதி, பிரகல்லாத ஸ்துதி,
அவ பண்ணதெல்லாம் ஸ்தோத்திரம் தான். அவ பண்ணாதுதான் ஸ்தோத்திரம். என்னமா இருக்கு கேட்கும்போது மனசு அப்படியே மெய்சிலிர்த்து போகிறது. அதுதான் நம்முடைய பலம். அசாத்தியமானது சனாதனமான ஹிந்து தர்மம், குறைவில்லாத தர்மம், அழகான தர்மம். அத்தனை ஜனங்களும் ஹரிபோல், ஹரி 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 ஹரி, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா. என்ன அழகு! ராமா ரமிக்க செய்யறதா இல்லையா? கோவிந்தா, என்ன சுகமான சப்தம், என்ன சுகம்! இத கேட்கும்போது ஆகான் இருக்கு. நாராசமாவா இருக்கு. இது நாராசம் அப்படின்னு சொன்னான்னா பாவம் அவளுக்கு காது கோளாறுன்னு அர்த்தம். இது நாராசம் இல்லை, இது நாராசமே கிடையாது. திருடனுக்கு நாய் குலைச்சா பிடிக்காது, ஏன்னா மாட்டின்றுவானு. அதான் யார் யாருக்கு என்னென்ன சப்தம் ஆகும் ஆகாதுன்னு இருக்கு. பார்த்தோன்னா பேய் பிசாசு சாத்தானுக்கெல்லாம் நம்ம சொல்லக்கூடிய வேத மந்திரங்கள்லாம் ஆகாது. ஏன்னு கேட்டா அதை துரத்துறதோன்னு பயம். நம்ம சொல்ற சகசநாம ஸ்தோத்திரம் அவளுக்கு பிடிக்காது, பேய் பிசாசு சாத்தானுக்கெல்லாம். ஏன்னு கேட்டா அவளால் இருக்க முடியாம உடம்பு துரத்துறது, ஓடி போயிடு ஓடி போயிடு ஓடி போயிடு, நிக்காது. அதுதான் நல்லது. நல்லவர்களுக்குத்தான் ஆகும். நல்லது போய் கெட்டவாளுக்கு ஆகுமா? சத்தியமா ஆகாது. நம்முடையது ஸ்தோத்திரம் ஆச்சரியமா. அத்தனை ஜனங்களும் கிருஷ்ணா ராமா கோவிந்தா ஹரே பிரபோ கிரிதாரி முகுந்தா மாதவா கேசவா வைகுந்தா நாராயணா அச்சுதா ஆனந்தா. நவதிருப்பதி பெருமாள் பேர் என்ன அழகா இருக்கு. சோரநாதன், சோரநாத்யன், அதுக்கு பொழிந்து நின்றபிரான், ஆதிநாதன், மகர நெடுங்குழை காதர். எத்தனை அழகு! வைத்தமானிதி நிக்ஷேபவித்தன், என்ன அழகு! சொற்றவே உடுப்பி கிருஷ்ணன், பாண்டுரங்கன், பூரி ஜெகநாதன். ஜெகநாதன் ஜெகத்துக்கே நாதன். தெய்வத்தை எப்படி கொண்டாடுறோம்? ஜெகத்துக்கே நாதன் நீதாண்டா பிரபோ, இந்த லோகமே நீதாண்டா சிருஷ்டிச்சு. என்ன தைரியமா பேசணும், என்ன அருமையா இருக்கு. காலங்காத்தால் 4 மணிக்கெல்லாம் எழுந்த ஸ்தோத்திரங்களை சொல்லும்போது எவ்வளவு நிம்மதியா இருக்கு, எத்தனை ஆனந்தமா இருக்கு. அக்னி எல்லாம் வச்சுட்டு அபிஷேகம் பண்றது நம்ம தான். அக்னி அபிஷேகம் நமக்கு தான், வேற யாருக்குமே கிடையாது. அவ்வளவு ஆச்சரியமா அக்னியை வச்சுட்டு பண்றோமே, யாக யஜ்ஞாதிகள்லாம் பண்றோமே, அது ஆகுதி நெய்யெல்லாம் விட்டு அபிஷேகம் தான் நம்ம தான் பண்ணிட்டு இருக்கோம். அவ்வளவு சிரேஷ்டம். அத்தனை ஜனங்களும் ஹரே கிருஷ்ணான்னு சைத்தன்ய மகாபிரபுவை பார்த்து மெய்சிலிர்த்து போனார்கள். தங்களையே மறந்து போனார்கள். அதிசயத்தில் அப்படியே ஆனந்த தளர்ச்சி போனார்கள். சைத்தன்யம் அத்தனை பேரையும் பார்த்து கை காண ஹரிபோல். நிஜமாவே சைத்தன்யனுடைய அந்த உத்வேகம் வேணும் நமக்கு. இன்னைக்கு எல்லாருக்கும், எத்தனை இந்துக்களுக்குமே அந்த உத்வேகம். ஹரிபோல் அப்படின்னு ஹரிபோல்னு சொல்லும்போது ஹரி பிரத்யட்சமா வந்துருவோம். ஹரிபோல் அப்படின்னு உடனே அத்தனை சொல்லுங்க ஹரி 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 ஹரி. உள்ளத்துக் கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல விழுந்து அரி என்ற பேரரவும் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். ஒரு திருப்பாவை மாதிரி பண்ண சொல்லுங்க பார்க்கலாம். முடியுமா? ஒரு கண்ணினின் சிறுத்தாம்பு மாதிரி குருவுடைய மகாத்மியத்தை யாரா பேச சொல்லுங்க பார்க்கலாம். நடக்குமா? வராது, முடியாது. நம்ம தர்மம் விசேஷம். ஆச்சரியமா சைத்தன்ய மகாபிரபு வந்துட்டார். அத்தனை பேரும் நின்னார்கள். அத்தனை பேரையும் பார்த்தார். ஜோரா அப்படி கையை தூக்கினார். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ராம 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 ஹரே 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 ராம ராம ஹரே 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 கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ராம ஹரே ஹரே. இவர் சொல்ல சொல்ல ஜனங்களும் சொல்றார். உடனே சைதன்ய சொன்ன எல்லாரும் நல்லா சுதந்திரமா ஆடுங்க, பாடுங்க, ஹரிநாமத்தை சொல்லுங்க, ஜம்முன்னு இருங்க, அப்படியே போலாம். ஸ்ரீவாசர் நீங்க அந்த பக்கம், அத்வைதாசர் நீங்க இந்த பக்கம், ஒவ்வொருத்தரா சொல்ல சைதன்ய முன்னாடி நடக்கிறார். ஆனந்தமா ஒரு பஜனை, ஹரிபோல் அப்படின்னு. ஹரிபோல் எல்லாம் ஹரி 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 ஹரி. ஆனந்தமா ஒரு பஜனை. ராம பஜோ ராம பஜோ ராம பஜோ ரே, ராம பஜோ ராம பஜோ ராம பஜோ ரே, ஆத்மானந்த மே ராம பஜோ ரே, ஆத்மானந்த மே ராம பஜோ ரே,
कृष्ण भजो कृष्ण भजो कृष्ण भजो रे 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 प्रेमानंद में 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 कृष्ण भजो रे रंग भजो रंग भजो रंग 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 भजो रे नेत्रानंद में 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 रंग भजो रे विठ्ठल भजो विठ्ठल भजो विठ्ठल 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 भजो रे मोक्षानंद में 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 विठ्ठल भजो रे राम भजो राम भजो राम भजो रे राम भजो राम भजो राम भजो रे आत्मानंद में राम भजो रे आत्मानंद में राम भजो रे कृष्ण भजो कृष्ण भजो कृष्ण 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 भजो रे प्रेमानंद में 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 कृष्ण भजो रे रंग भजो रंग भजो रंग 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 भजो रे नेत्रानंद में रंग भजो रे नेत्रानंद में रंग भजो रे विठ्ठल भजो विठ्ठल भजो विठ्ठल 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 भजो रे मोक्षानंद में विठ्ठल भजो रे आत्मानंद में राम भजो रे प्रेमानंद में कृष्ण भजो रे नेत्रानंद में रंग भजो रे मोक्षानंद में विठ्ठल 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 भजो रे राम भजो राम भजो राम भजो रे राम भजो राम
राम भजो रे ஆச்சரியமான நாம சங்கீர்த்தனம். சைத்தன்யர் ஆடுறார், தன்னை மறந்து ஆடுறார். அப்படி கையெல்லாம் மேல தூக்கி ஹா ஹரே கிருஷ்ணா அப்படின்னு சவுண்டு ஆடுறார். ஆடுறதுல யாரை இடிக்கிறோம் எங்க விழறோம் ஒன்னும் தெரியல. ஜனங்கள் எல்லாம் பார்க்கிறா, இது என்ன, இது ஒரு மனுஷன் இப்படி இருக்க முடியுமா? இல்ல இல்ல, இது ஸ்வயம் தெய்வம். இது ஸ்வயம் தெய்வமா இல்லாம இத்தனை ஒரு ஆனந்தம் முகத்துல இருக்குமா? சாதாரணமா தன்னுடைய ஆனந்தத்தை எல்லாருக்கும் கொடுக்க எல்லாராலையும் முடியாது, ஓரளவுக்கு தான் கொடுக்க முடியும். சமயத்தை நம்ம ஏதானும் ஒரு ஆகாரம் சாப்பிடுறோம், நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம பக்கத்துல உட்காந்துருக்காங்க, அவ்வளவு தூரம் அதுல பிடித்தம் இல்லை, நம்ம சொல்றோம் அப்படி ஆகா. ஆனா நம்முடைய ஆனந்தத்தை அவர்களுக்கு கொடுக்க முடியறதா? இல்லை. ஆனா பக்தியுடைய ஆனந்தத்தை அடுத்த வாழ்க்கை தர முடியும். அது சாதாரண மனுஷாலால முடியுமான்னா முடியாது. ஏன்னா பூரணமா தான் அனுபவிச்சு அதுக்கப்புறம் தான் அடுத்த வாழ்க்கை கொடுக்க முடியும். தனக்கே அனுபவிக்கிறதுக்கு பத்தாம இருக்கிறவர்களால அடுத்த வாழ்க்கை அதை கொடுக்க முடியாது. சைத்தன்ய ஸ்வயம் கிருஷ்ணன் இந்த ஆனந்தத்தை தலைக்கிறார். தான் எந்த ஆனந்தத்தை தலைச்சிருக்காரோ அந்த ஆனந்தத்தை அடுத்த வாழ்க்கை அவரால் கொடுக்க முடியறது. அதான விசேஷம், அதுதானே வேணும். தான் அனுபவிக்கிற ஆனந்தத்தை அடுத்த வாழ் அனுபவிக்க செய்யணுமே, அதுதானே குருவுடைய கடமை. சைத்தன்யர் ஆடுறா, அதை பார்த்து எல்லாருக்கும் குஷி. ஆடுறா, ஸ்திரீகள், குழந்தைகள், வயசானவா எல்லாரும் ஆடுறா. ஒவ்வொரு வீடு வாசனையும் வந்து அப்படி ஆடி ஆடி பயந்து இருக்கா சைத்தன்ய மகாபிரபு. ஜனங்கள்லாம் கண்கள்ல ஆனந்த பாஷம். ஆஹா, இந்த ஊர்ல வாழ்ந்ததுக்கு ஒரு பிரயோஜனம் கிடைச்சாச்சு, ஜென்மா சாபல்யமாயிருக்கு. இவ்வளவு ஆச்சரியமா இருக்கே அந்த பஜனை, எப்படி அனுபவிக்கிறார்கள். ஆஹா ஆஹா ஆஹா. ஒவ்வொருத்தரும் சைத்தன்யருக்கு ஆரத்துக்கு ஆடுறா. சில பேர் அவர் திருவடியில ஜலம் விடுறா, சில பேர் அவர் கழுத்துல மாலை போடுறா. அவருக்கு ஏதானு தெரிஞ்சாதான், அவருக்கு ஒண்ணுமே தெரியல, அவருக்கு ஒண்ணுமே தெரியல. மனசு பாடு கிருஷ்ணா 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 கிருஷ்ணா. ஒரு பக்கம் உடம்பு ஆடிட்டு இருக்கு, ஒன்னு பக்கம் அழகா நாம கேட்டு இருக்கா, இன்னொரு பக்கம் அவளுக்கு அப்படியே நாமம் ஜபிக்கிறார். அது பெரிய மகாத்மாக்கள்லாம் அப்படி பண்ணுவார். சரீரம் ஒரு பக்கம் அழகா ஆடிந்து இருக்கு, காது இன்னொரு பக்கம் பகவன் நாமத்தை கேட்டு இருக்கு, வாய் அதை பாடுறது, உள்ளுக்குள்ள தனியா கிருஷ்ணா 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 கிருஷ்ணா. இந்த கிருஷ்ணான்னு முடிவுல இருக்கு, கிருஷ்ணா 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 ஓடுறது. பாடுறார் பாடுறார். எல்லா வீதிகளையும் நுழைஞ்சு வர்றார் சைத்தன்யர். ஜனங்கள்லாம் இந்த வீதி வருவாரா அந்த வீதி வரமாட்டார், அவர் பாட்டு இப்படி நுழையாரு, இப்படி போறாரு, அப்படி வராரு, இப்படி வரார். ஜனங்கள்லாம் ஆடுறா. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா சந்தியா கால சூரியன் அஸ்தமனம் ஆகிறார். அந்த பொற்கணங்கள்ல கிரணங்கள்ல பார்த்தா இவர் இன்னும் ஜொலிக்கிறார். முகம் முகம் அப்படியே தேஜ ஜாஸ்தியாண்டே இருக்கு. காம்பீரியம். சில பேருக்கு அவரை பார்த்தா நரசிம்மரா தெரியும், சில பேருக்கு பார்த்தா கிருஷ்ணஸ்வரூபமா தெரியும், சில பேருக்கு பார்த்தா ராமனா தெரியும், சில பேர் ஏதோ பரபிரம்மம் தெரிஞ்சு போயிடும். அத்தனை பேரும் ஆடுறா பாடுறா, அகம்பாவம் இல்லாம ஆடுறா, அகம்பாவம் இல்லாம பாடுறா. அப்பா என் ஜென்மா சாபல்யமாகணுமேனு பிரார்த்தனை பண்றா. ஒவ்வொருத்தரும் ஆடுறா. ஆடி ஆடி வேர்த்து வழியறது. சைத்தன்யர் திருமணம்லாம் கலைஞ்சு வழியறது வழியறது. கூட இருக்க பக்தர்கள்லாம் அப்படி தொடச்சு விடுறார், கையை தட்டி விட அவர் பாட்டுக்கு ஆடுறார் தன்னை மறந்து. இப்படி ஆடி ஆடி நவதீபத்துடைய ஒவ்வொரு வீதிகள்லயா பஜனை. ஒரு பஜனை முடியும் உடனே சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம், கோவிந்தா கோவிந்தா ஹரிபோல், உடனே ஹரிபோல். உடனே இன்னொரு பஜனை ஆடுற கிருஷ்ண பஜனை. உடனே அவா பாடுவார், இவர் ஆடுவார். இப்படியே ஆடி 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 அகம் கரைந்து இதை பாடி பாடி கண்ணீர் மல்கி நாடி நாடி நரசிங்காவென்று வாடி வாடும் இவ்வாணுதலே. ஆடி ஆடி அகம்பாம் கரையணும். பகவன் நாமத்தை பாடி பாடி கண்கள்லேருந்து ஆனந்த பாஷ்பம் வழியணும். அப்படியே உள்ளுக்குள்ள தெய்வம் இறங்கணும். தெய்வம் இறங்கிறது நமக்கும் தெரியப்படாது, நம்ம பாட்டுக்கு இருக்கணும். நன்னா இருந்ததேன் அப்புறம் தெரியும். அது தெய்வ பக்தி தெய்வ சாநித்தியம் எப்படி அனுபவிக்கணும்னு கேட்டா, நல்லா தூங்குறோம், தூங்குற சமயத்துல தெரியறது இல்லை. தூங்கி எழுந்தோடனே நல்லா தூங்கினேன்னு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி நான் தெய்வத்தை அனுபவிச்சேன்னு ஒரு நினைப்பு இருக்கும், அவ்வளவுதான். அந்த மாதிரி ஆடி ஆடி ஆடி
அழகா அந்த கங்கை கரை ஓரமா ஆடி பாடிட்டு போறான். ஆச்சரியமா. மதாயி காட், காட்னா படித்துறை, அங்கெல்லாம் போற அழகா பாடிட்டு இருக்கு. அவள் யாருக்கும் ஒண்ணும் புரியல, எங்க போறாரு இவர், எங்க போறா ஒண்ணும் தெரியலையே. இதெல்லாம் பாடிட்டு இருக்கும்போது சைத்தன்யார் அழகா ஒரு தெருவில் நுழைஞ்சார். அந்த இடத்துல வந்து நேர பண்ணிட்டு நேர எவன் நாம சங்கீர்ணம் பண்ணக்கூடாது இந்துக்களுக்கெல்லாம் உத்தரவு போட்டானோ அந்த காஜியுடைய வீடு நோக்கி போற தெரு அதுல நுழைஞ்சுட்டார். கத்தி கத்தி வசனை வாகாசத்தை பழக்கிற நபச்ச பிருத்திவீம் செய்த துமுலோபியனுநாதயன்னு பகவத்கீதையில சொல்றா போல பூமிக்கும் ஆகாசத்துக்குமா அந்த நாம சங்கீர்த்தம் எதிரொலிக்க. எல்லாருக்கும் உடனே பரமஹம்சம் காஜி வீட்டுக்கு தான் போறார் சைத்தன்ய மகாபிரபு. உடனே அவாவா பார்த்தா ஓரத்துல எங்கேயோ நிறைய மரம் எல்லாம் இருந்து அவாவா களை கொம்பு எல்லாம் உடச்சுட்டான். சில பேர் கையில கல்லெல்லாம் இருக்கு, இன்னைக்கு அவன் அடிச்சு கொண்டுறதுக்காக அழிச்சுட்டு போறாரு. எல்லாம் அப்படி முடிவு பண்ணிட்டான். இன்னைக்கு நகர சங்கீர்த்தம் பண்ணி காஜிக்கு சமாதி கட்டத்தான் சைத்தன்ய மகாபிரபு அழிச்சுட்டு போறான்னு எல்லாம் முடிவு பண்ணியாச்சு. அவர் தன்னை மறந்து ஆடிண்டும் பாடிண்டும் குதிச்சுண்டும் கிடக்கிறார் சைத்தன்ய மகாபிரபு. யாருக்கும் ஒண்ணும் தெரியல, சேப்பிரஜையே இல்லை, எல்லாம் ஆடிண்டும் பாடிண்டும் பண்ணிட்டு இருக்கார்கள். அதுக்குள்ள காஜியுடைய ஆட்காரர்கள்லாம் ஓடி வந்தார், அவனுடைய சேனா நாயகர்கள்லாம். நிமாயி தன் கோஷ்டியோட வரார், உன் வீடு நோக்கி தான் வந்துட்டு இருக்கார். எல்லாரும் வெறியில இருக்கான். இருக்கிறத பார்த்தா வீட்டை இடிச்சு அதுக்குள்ளேயே ஒன்று சமாதி பண்ணிட்டு போற மாதிரி வேகத்துல வரா. ஏதான பண்ணிக்கோங்கன்னு. உடனே வருஷம் இத்தனை பெரிய சேனை இருக்க, நாங்க ஏதான் இருக்கு நின்னா நாங்களும் சமாதி அப்படின்னு அவெல்லாம் ஓடி போயாச்சு. இந்த காஜி பார்த்தா பயந்து நடுங்கின, அடடா தெரியாதனமா கைய வச்சுட்டோமே. ராவணன் அழறான். ராமன் ஒவ்வொருத்தரையா வதம் பண்ணி ராவணன் எல்லாத்தையும் அடக்கும்போது தெரியாதனமா சீரிய தொட்டுட்டோமே, அவளை தூக்கிட்டு வந்திருக்க வேண்டாமேன்னு கதறான். அதே மாதிரி இந்த காஜி அடடா இவா நாம சங்கீர்ணம் பண்ண வேண்டாம்னு சொன்னது தப்பா போச்சு, இவர்களுடைய தெய்வத்தை போய் சாத்தான் பிசாசு கல்லுன்னு சொன்னது தப்பா போச்சு, நம்ம பாட்டுக்கு வாய மூடி நின்றுக்கலாம், அனாவசியமா இந்துக்கள் எல்லாம் ஒன்னா தூண்டி விட்டுட்டோமே. சத்தியம், யாரோ ஏடாகுரம் பண்ணிதான் இந்துக்களை தூண்டி விட்டு நம்ம எல்லாம் மேல கிளம்புறோம், இல்லாட்டி கிளம்பவே மாட்டோம். அதடா அப்படின்னு வருத்தப்பட ஆரம்பிச்சா நல்ல கூட்டம் வந்தாச்சு. எல்லாரும் உடனே அவன் வீட்டுக்கு நுழையும் போது பாக்குற அங்கங்க உடைக்கிற சைத்தன்யம் ஒண்ணுமே தெரியல. அந்த பிரேம ஆவேசத்துல இருக்க, பிரேம பாவ ஆவேசத்துல. அதுக்குள்ள என்னமோ சப்தம் எல்லாம் ஒரு மாதிரி கேட்கறது. நிறைய பேர் நாமஜபம் பண்ணல, சைத்தன்யம் நாமஜபம் பண்ணி ஆடின்னு இருக்கா. சைத்தன்யத்திலையும் கண்ணை திறந்து பார்த்தா அங்க இருக்கிறவர்கள்லாம் அந்த காஜியுடைய வீட்டை அங்கே அடிக்கிறார். உடனே சைத்தன்ய டக்குன்னு நாமஜபத்தை நிறுத்தினார். உடனே எல்லா ஜனங்களும் நாமஜபம், எல்லாரும் அமைதி அப்படின்னு சைத்தன்ய கையை தூக்கி. அத்தனை கூட்டம், ஆயிரக்கணக்கான ஜனங்கள் எல்லாரும் அமைதியா இருக்கணும்னு சொன்ன அத்தனை பேர் அப்படியே நின்னார்கள். சைத்தன்யுடைய ஒரு பார்வை பார்த்தார், காம்பீரியமா, நிஜமாவே அந்த ராஜா மாதிரி இருக்கார் சைத்தன்ய. பக்தியில குழந்தை. அதே ஜனங்களை வழி நடத்துறத ராஜா தான் சொன்னா கேட்கணும். ஒரு நெஞ்ச நிமித்திட்டு பேசுறார். யாராவது காஜியுடைய வீட்டிற்கோ இல்லாட்டி சொன்னா அந்த காஜிக்கோ ஏதான கஷ்டம் கொடுத்தா அதை விட அப்பிரியமான காரியம் எனக்கு எதுவும் இல்லை. என்னிடத்துல யாருக்காவது பிரியம் இருக்குன்னா காஜியுடைய வீட்டை ஒண்ணும் பண்ணக்கூடாது, இந்த காஜியை ஒண்ணும் பண்ணக்கூடாதுன்னு. உடனே அத்தனை பேர் கையில் வச்சு இந்த கொம்பு கல்லெல்லாம் அப்படியே தொப்புன்னு கீழே போட்டார்கள். அத்தனை பேர் கையை கூப்பி நின்னார்கள். சைத்தன்யம் எப்படி பார்த்தார். உடனே அவனுடைய ஆட்காரெல்லாம் சில பேர் கீழே ஒழிஞ்சிருந்த வல்லம் மேல போய் சொன்னார்கள். அதுக்குள்ள சைத்தன்ய ஒரு இடத்துல கூப்பிட்டார். இந்த மாதிரி காஜியை பார்க்க நான் வந்திருக்கேன், கொஞ்சம் விஷயத்தை சொல்லுங்கோ. அதாவது இந்து தர்மத்தை காப்பாற்றணும்னு கோபம், அந்த கோபத்திலையும் ஒரு நிதான். அதுதான் சைத்தன்ய மகாபிரபு. அவ சாக்கடை நம்ம சாக்கடை இறங்க மாட்டோம். அதனாலதான் இன்னி வரைக்கும் நம்ம தர்மம் ஜெயிச்சு. நம்ம திரும்பி அடிச்சோம்னா ஒருத்த நிற்க முடியாது, உலகமே காணாம போயிடும். இந்துக்கள் மட்டும் பொங்கி எழுந்து திரும்ப அடிக்க ஆரம்பிச்சோம்னா உலகத்துல ஒரு நாடு இருக்கா. நன்னா ஞாபகிச்சுக்கோங்க. இங்கிலாந்து காணாம போயிடும், யூஎஸ் இல்லாம போயிடும், வளைகுடா நாடுகள்லாம் சின்ன பின்னமா போயிடும். நம்ம திரும்பி அடிக்க மாட்டோன்ற தைரியத்தை தான் இருக்கா. நமக்கு திரும்பி அடிச்சு பழக்கம் இல்லை. இன்னி வரைக்கும் யாரும் அடிக்க மாட்டோம். நம்மளை பாதுகாத்திருக்க வழியை திரும்பி அடிக்கிறதுனே கிடையாது. நம்ம அடிக்க ஆரம்பிச்சோம்னா பிரிட்டிஷ்காரங்களாம் கோடி ஜென்மா அவ்வளவுதான், அந்த ஊரை சுடுகாடா மாத்தி போடணும்.
பண்றதில்லை. இன்னி வரைக்கும் அவர்களிடத்த கூட ஒரு நட்புறவோட இருக்கோம்னா நமக்கு பரந்த மனசு, மிகப்பெரிய பரந்த மனசுனா இந்துக்களுக்கும். சைத்தன்யம் எனக்கு அவரை பார்க்கணும், ரொம்ப நிதானமா அழகா பிரேமையோட பேசுறேன். நம்ம கிட்ட இருக்க அஸ்திரமே பிரேமாஸ்திரம், அன்புனாலேயே படுத்திடும் எல்லாரையும். நமக்கு பெரிய பலமே ஆனா அன்பு தான். அன்பு கொண்டுதான் அத்தனை பேரையும் கட்டி போயிடுச்சுங்க உலகம் முழுக்க. நம்ம அந்த மாதிரி ஒரு சொன்னார். உடனே அவருடைய ஆட்காரர்கள் எல்லாம் ஓடினார்கள். காஜி இடத்துல சொன்னார்கள், இப்போது நீங்க வெளில வந்து அவரிடத்துல ஏதான பேசினா தப்பிச்ச, இல்லைன்னா கஷ்டம். அவர் ஒரு வார்த்தை அவர் கண் அகச்சார்னா இந்த இடம் சுடுகாடா மாறிடும். அதுவும் அவர் சொல்லும்போது காஜி அவரிடத்துல பேசணும் ரொம்ப மரியாதையோட சொல்றார். மரியாதையை காப்பாத்தி தரது உங்களுடைய தர்மம்னு சொன்ன உடனே காஜி கொஞ்சம் பயம் தெளிஞ்சு, சரி வேற வழி இல்லை, தலை எழுத்து. இப்ப சைத்தன்ய மகாபிரபு காலில் விழுந்து சரணாகதி பண்ணால் ஒழிய தனக்கு வேற கதி கிடையாதுன்னு அப்படி இறங்கி வந்தாச்சு. இறங்கி வந்தார். வரும்பொழுது சிரிச்சுட்டு வந்தார். என்ன நிமாயி சௌக்கியமா அப்படின்னா. உடனே அவர் சொன்னார், சௌக்கியம். நான் இவ்வளவு தூரம் உங்க வீட்டை தேடின்னு வந்திருக்கேன், வாசல் நின்று வான்னு ஒரு வாரத்தை கூப்பிடலையே, உள்ள உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கு? சைத்தன்யம் அழகா கேட்கிறேன், இத்தனை பேரை கூட்டிட்டு உங்க வீட்டு வாசலுக்கு நான் வந்திருக்கேன், வாங்கோ வாங்கோன்னு சொல்ல வேண்டாமா? அதானே தர்மம், அதானே மரியாதை. வீட்டுல போய் உட்காந்து என்ன அர்த்தம்? அது ஒண்ணும் இல்லை, நீ கோபத்துல வரேன்னு சில பேர் சொன்னா அதுக்காக பயந்து உள்ள இருந்தேன். நான் கோபத்துல வந்தேன், நான் உங்களை பார்க்க தானே வந்தேன், நான் கோபத்துல வரலையே. கோபத்துல வர வந்த மாதிரி தெரியறதா? இல்ல, இப்ப பார்த்தா கோபத்துல வந்த மாதிரி தெரியல. நிமாயி, உனக்கு இன்னொரு விஷயத்தை நான் சொல்லணும். உன்னுடைய அம்மாவுடைய அப்பா இருக்காரு பார்த்தியா, நீலாம்பர சக்கரவர்த்தி, அவரு நானெல்லாம் ஒரே கிராமத்தை சேர்ந்தவர்கள், தெரிஞ்சுதா? ஆமா. அந்த கிராம முறைப்படி பார்த்தா உனக்கு நான் சித்தப்பா முறை. இவர் சொல்ற, காஜி சொல்ற சைதன்ய மகாபிரபு, உனக்கு நான் சித்தப்பா முறைடா பயலா. நீ மடியெல்லாம் உட்காந்து விளையாடு இருக்க, ஞாபகம் இருக்கா உனக்கு? அதாவது எப்படியாவது தப்பிக்கணும்னு ஆசை. உடனே நிமாயி சிரிச்சார், வாஸ்தவம் தான், நான் மடியெல்லாம் உட்காந்து நல்லா ஞாபகம் இருக்கு, அதனால நீ எனக்கு மருமா முறை, புரிஞ்சுதா அப்படின்னு இவர் சொன்னார். உடனே இவர் சிரிச்சிருந்தார். சைத்தன்யா, மருமான்னா மாமா. சரி, மாமானா இவ்வளவு தூரம் மருமான் வந்திருக்கும் பொழுது அழகா கூட்டு எங்களுக்கு ஏதாவது உபச்சாரம் பண்ண வேண்டாமா? இல்ல, இத்தனை பேர் கையில கம்பு கல்லோட வந்தா பயப்பட மாட்டேனா? இருந்தாலும் மருமான்ற தைரியத்தை தான் கீழே வந்தேன். நானும் மாமான்ற உரிமையில தான் கீழே கூப்பிட்டேன். இவர் சொன்னார், நானும் மாமான்ற உரிமையில தான் கூப்பிட்டேன். சரி, எதுக்கு வந்திருக்க? என்னமோ நீங்க என்னமோ நகர சங்கீர்த்தம் நாம சங்கீர்த்தம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சில பேர் சொல்லிட்டு இருக்கா. நாங்க பண்ணுவோம், நிற்க மாட்டோம், சொல்லிட்டு போகிறதுக்காக வந்தேன். எதுக்காகவும் நாம சங்கீர்த்தம் நாங்க தடை பண்ண மாட்டோம், நாங்க சொல்லுவோம். இது தடை பண்ண வேண்டிய அவசியம் உங்களுக்கு கிடையாது, நாங்க பண்ணத்தான் பண்ணுவோம். சொல்லிட்டு போகிறதுக்காகத்தான் வந்தேன். சைத்தன்யம் நம்மளுக்காக சொல்லிட்டு போகிறதுக்காகத்தான் வந்தேன். அப்படியா? பண்ணுவோல இல்லையா? அப்பெல்லாம் தடை பண்ணல, இப்ப ஏன் தடை பண்ணல? நீங்க ஏதோ நாம சங்கீதம் பண்ணா தண்டனை எல்லாம் கொடுப்பீர்கள்னு சொல்லி எல்லாரும் சொல்லிட்டு இருக்கா. இத்தனை பேரும் அந்த தண்டனை வாங்கிக்கிறதுக்கு வந்திருக்கோம். என்ன தண்டனை கொடுங்கோ? நாம சங்கீதம் பண்ணா தண்டனை தானே. இத்தனை பேரும் ஒன்னா உங்க வீட்டு வாசல வந்து நிக்கிறோம், நாம சங்கீதம் பண்ணிட்டு வந்திருக்கோம். ஊர் முழுக்க சாட்சி, நீங்களே உங்க கண்ணால நேரடியா பார்த்தாச்சு. நாங்க இத்தனை பேரும் நாம சங்கீதம் பண்ணிட்டு வந்தாச்சு. முன்னாடி யார் வீட்லயோ பஜனை நடந்த பொழுது அங்க நுழைஞ்சு அந்த டோலக்கு கஞ்சீர் எல்லாம் உடைச்சிங்களாம். இனிமேல் நாம சங்கீர்ணம் பண்ணா ஜெயில போட்டுருவேன்னு சொன்னீங்களாம். அத்தனை பேரும் வந்திருக்கோம், எல்லாரும் ஜெயில போடுங்க. என்ன தண்டனை உண்டோ கொடுங்க, சௌக்கடியா வாங்கிக்கிறோம். நாம சங்கீர்த்தனத்தை நிறுத்த மாட்டோம், பகவன் நாமத்தை ஜபிக்கிறத நிறுத்த மாட்டோம், உயிரை விடுவோம், மூச்சை விடுறதை நிறுத்துவோம், கணவன் மனைவி குழந்தை பந்துக்கள் எல்லாரையும் விடுவோம். நாம சங்கீர்த்தனத்தை நிறுத்த மாட்டோம். என்ன தண்டனையோ கொடுங்கோ. உடனே காஜி சொன்னார், இல்லப்பா அது தெரியாம நான் பண்ண தப்பு, நான் தெரியாம ஒரு தப்பு பண்ணிட்டேன், அது தப்புன்னு தெரியும், அதனாலதான் இப்ப நான் உங்களை ஒன்றும் பண்ணல, முன்னாடியா இருந்தா பண்ணிருப்ப பண்ண மாட்டேன். உடனே சைதன்யம் கேட்டார், என்ன ஆச்சு? இல்ல உங்ககிட்ட ரகசியமா தான் நான் சொல்லணும். சைதன்யர் சொன்னார், எல்லாரும் நம்ம ஜனங்கள் தான், எல்லாரும் தொண்டர் குளம் தான், அதனால சொல்லுங்க, இங்கேயே சொல்லுங்க. இத்தனை பேர் எதிர்க்கியா? எல்லாரும் நம்மவர்கள் தான். நீங்க சொன்னீர்கள் நான் மருமா, நீங்க மாமான்னு. இங்க இருக்க ஒவ்வொருத்தரும் எனக்கு அண்ணா, தம்பி, தாத்தா, பெரியப்பா, சித்தப்பா, மாமா, மச்சன், பிள்ளை, பேர்னு உறவுதான். அத்தனை பேரும் பந்துக்கள் தான், எல்லாருமே இந்துக்கள் தான். அதனால நீங்க தைரியமா சொல்லலாம். அது இல்லப்பா, அன்னைக்கு ஒரு வீட்டுல வந்து பஜனை நடக்கிறதுன்னு சொல்லி
நான் வந்து அங்க பஜனை எல்லாம் கெடுத்து அங்க இருக்க டோலக்கெல்லாம் உடைச்சு போட்டு அங்க இருக்கிற பக்தர்கள் எல்லாம் மிரட்டி ஜெயில போடுவேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். சரி, ராத்திரி வந்து படுத்துட்டேன். படுத்தின உடனே தூக்கத்துல ஒரு கனவு கண்டேன். கனவுல வித்தியாசமான ஒரு மிருகத்தை பார்த்தேன். அந்த மிருகம் எப்படி இருந்ததுன்னா சிங்க முகம், மனித சரீரம், நரசிம்மம். பாக்கியம் பாருங்க, பஜனையை கெடுத்ததுக்கே நரசிம்மருடைய தரிசனம். அப்ப பஜனைக்கு கூட போனா பஜனை பண்ணா எப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க. அது வந்து அது கர்ஜனை பண்ணித்தான், கண்ணு உருண்டு திரண்ட. நிஜமாவே நரசிம்மரை பார்க்கணும், அழகு, காம்பீரியம், அசாத்தியம். அப்படி சொப்பனத்தை வந்தாச்சு நரசிம்ம மூர்த்தி, கையில் அப்படி வச்சு கை இப்படி வச்சிருக்காரு அப்படின்னு சார். அப்படியே பார்க்கிறா இந்த காஜி. வா, யார் நீ? நானா? எங்க போய் பஜனை எல்லாம் கெடுத்தியோ அவளுடைய தெய்வம் உன்னை கிழிச்சு போடுறதுக்காக வந்திருக்கேன். யோ, ஏன் என்ன அவர்கள் பஜனை பண்ணா உனக்கு என்ன கஷ்டம்? முடிஞ்சா நீ பண்ணு, இல்லாட்டி வாய மூடின்னு ஓரத்தை உட்காரு. இனிமேல் பஜனையை தடுத்தியோ பயல கிழிச்சு போட்டுருவேன். தோபார் ஏற்கனவே ஒருத்தர் இப்படிதான் கிழிச்சேன்னு சொல்லி இன்னைக்கு மடியில கிழிச்சு போட வேற காண்பிச்சார். அவன் வயிற்ற கிழிச்சு குடலை உருவி மாலையா போட்டு ரதத்தை குடிச்சு இந்த மாதிரி உனக்கு கிழிச்சு போட்டுருவேன். ஜாக்கிரதை. என்னுடைய குழந்தைகள் என்னுடைய நாமத்தை ஜபிக்கிறா, உனக்கு என்னடா? ஏதோ போனா போறது ராஜ்ய பரிபாலனம் பண்ணு, ஏதோ நீ ஆனந்தமா இருன்னு பார்த்தா அதை தாண்டி என் குழந்தைகளை படுத்து கிழிச்சு போட்டுருவேன். ஜாக்கிரதை. இல்ல வேண்டாம் 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 வேண்டாம், நான் கதறினேன். என்ன கதற அப்படின்னு ஒரு பராண்டிங்க அப்படி வச்சு அப்படி கையை அப்படி கொண்டு அப்படி நீட்டி அடிச்சா வயிற்றுல. உடனே ஆ அப்படின்னு நான் கத்தினேன். கத்தின உடனே முழிச்சுட்டேன். முழிச்ச உடனே பார்த்தேன் யாரும் இல்லை. அப்பாடா கற்பனை தான் அப்படின்னு நினைச்சேன். இருந்தாலும் வயிற்றுல ஏதோ பராண்டின மாதிரி எரிச்சல் இருந்தது. வஸ்திரத்தை தூக்கி பார்த்த 5 விரல் பராண்டின, அந்த தடயம் தெரிஞ்சது அப்படின்னு சொல்லி தன் வயிற்றுல இருக்க துணியை தூக்கி காட்டா வயத்துல நரசிம்மர் பராண்டின அந்த அடையாளம் தெரிஞ்சு போயிடுத்து. உங்க தெய்வத்துடைய பலம் எனக்கு புரிஞ்சு போயிடுத்து. உங்க நாமத்துக்கு இந்த தெய்வம் எவ்வளவு தூரம் கட்டுப்படுறதுன்னு தெரிஞ்சு போயிடுத்து. அதனால இனிமேல் நாம சங்கீர்த்தனத்துக்கு நான் தடை பண்ண மாட்டேன். நானும் உங்களோட சேர்ந்து பண்றேன். அந்த தெய்வத்துடைய உக்ரம், அந்த தெய்வத்துக்கு உங்க மேல இருக்கிற பிரியம் நான் கண்டதும் இல்லை கேட்டதும் இல்லைப்பா. அப்ப புரிஞ்சு போயிடுத்து உங்களுடைய பக்தியுடைய பலம், உங்க தெய்வத்துடைய பலம் எனக்கு தெரிஞ்சு போயிடுத்து அப்படின்னு சொன்ன உடனே சைத்தன்ய அவரை இறுக்கி ஆலிங்கனம் ஓன்னு அழுதா. காஜி இது பரம பாக்கியமா. காஜிக்கு வெக்கமா போயிடுது. நானா பாக்கியமான்னு சொல்றேன். ஆமா, துர்லபமான நரசிம்ம தரிசனம் கலியுகத்தில் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னா சும்மாவா? நரசிம்மர் தரிசனம் கிடைக்கிறதே பெரிய பாக்கியம். நரசிம்மர் தன் கைகள்னால உங்க உடம்புல ஒரு அடையாளம் போட்டுட்டார். உங்களுக்கு நரகமே கிடையாது. நரசிம்ம மூர்த்தியுடைய திருக்கைகளுடைய அடையாளம் உங்க வயிற்றுல வந்துடுச்சுன்னா உங்களுக்கு மோட்சம். எங்க தர்மம் அப்படித்தான் சொல்றேன். அப்படியாப்பா? அப்ப எனக்கு இனிமேல் பாபத்துக்கு எனக்கு சம்பந்தம் இல்லையா? சத்தியமா கிடையாது. ஹாஹா, இவன் அதுக்கு நான் என்ன பரிகாரம் பண்ணணும்? இவ்வளவு கிருபை பண்ணிருக்கேன் உன் தெய்வம். உடனே சைத்தன்ய சொன்னார், கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லுங்க. ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே சொல்லுங்க. உடனே காஜி அப்படியே கண்கள் ஆனந்த பாஷம் வழிய கையை கூப்பிட்டு அந்த மந்திரத்தை ஜபிக்க ஆரம்பிச்சார். கூட வந்தவர்கள்லாம் அசந்து போயிட்டா. வெட்டணும் குத்தணும் சமாதியில் அவனை போட்டு புதைக்கணும். அந்த கூட்டம் எல்லாம் ஒருத்தன் பேசி நம்முடைய பகவானுடைய நாமத்தை அவனை ஜபிக்க வச்சுட்டாரு. அசந்து போயிட்டா. அத்தனை பேரும் கதறி அழுதா. சைத்தன்யர் உடனே ஆட ஆரம்பிச்சுட்டா. பெரிய நாம ஜபம், பஜனை, கிருஷ்ண பஜனை. எங்க எந்த முகம்மதியன் பஜனையை தடுத்தானோ அதே அவன் வீட்டிலேயே நாம ஜபம். அவரும் ஆடி பாடி எல்லாம் குதிச்சு பஜனை எல்லாம் கொஞ்சம் அப்படி முடிஞ்சது. உடனே அவர் சொன்னார், அப்பா என் உயிரை விட்டாலும் விடுவேன், என் மனைவி குழந்தைகளை விட்டாலும் விடுவேன். இனிமேல் எந்த காரணத்தை கொண்டு உங்க பஜனைக்கு நான் தடை பண்ண மாட்டேன். நானும் என் வம்சத்தாரும் நிச்சயமா இனிமேல் உங்க பஜனைக்கு சகாயம் பண்ணுவோம், சந்தேகமே வேண்டாம் சத்தியம் பண்ணார். வாசல் வரைக்கும் வந்து வழி அனுப்பினார். கொஞ்ச தூரம் நடந்தே வர சைத்தன்ய மகாபிரபு கூடவே காஜியம் நடந்து வர. அத்தனை ஜனங்களும் அசந்து போயிட்டு எல்லாரும் நம்ம இன்னும் சுதந்திரமா பஜனை பண்ணலான்னு ஆடி பாடி குதிச்சார்கள், ஆனந்தத்தை தளர்ச்சார்கள். அப்படி அந்த காஜிய சைத்தன்ய மகாபிரபு தன்னுடைய பிரேமையினால மாற்றி காட்டினார். இன்னைக்கும் அந்த காஜியுடைய வம்சத்தவர்கள்லாம் நவத்வீபத்தில் இருக்கார். அவர்கள்லாம்
அந்த இடத்துல இந்துக்கள்லாம் போய் பஜனை பண்றதுக்கும் இது பண்றதுக்கும் அலோ பண்றார்கள். என்ன ஆச்சரியம்னா, அந்த காஜி இறந்து போனார். ஒரு ஸ்திதியில அவர் நிறைய கிருஷ்ண பக்தி பண்ணிருந்தார். பேரெல்லாம் மாத்திட்டு ஆனா கிருஷ்ணா 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 ஜபிச்சுட்டு இருந்தார். அப்பப்ப சைத்தன்ய மகாபிரபு பஜனைக்கு போவார், நம்ம கோவில்களுக்கெல்லாம் வருவார், நிறைய சகாயம் பண்ண ஆரம்பிச்சுட்டார். ஒரு ஸ்திதியில அவருக்கு மரணம் வந்தாச்சு. அவருடைய சம்பிரதாயப்படி அவருக்கு புதைச்சார்கள். சைத்தன்ய மகாபிரபு அந்த கடைசி காரியம் வரைக்கும் அங்க இருந்தார். இருந்துட்டு அவர் இறந்து போன சமாதி இருக்க, இந்த சமாதியில ஒரு செடி வச்சார். அந்த செடி இன்னைக்கும் வளர்ந்து பூ பூத்துண்டு இருக்கு. இன்னைக்கும் அந்த மரம் இருக்கு. அந்த மரம் இங்க கூட இருக்கு. அந்த துளசி செடிக்கு அந்த பக்கத்துல சின்னதா இருக்கு. அந்த செடி பேரோ மரம் பேரோ தெரியாது. இந்த வெள்ளை கலர் புஷ்பம் பூத்து இருக்கு, பெரிய பெரிய இலையோட நிறைய இடம். தூத்துக்குடி, திருநெல்வேலி மாதிரி நிறைய எல்லா வீடுகளிலும் இருக்கு. வெள்ளை பூ பூத்து இருக்கு. இந்த பக்கமும் இடவே பக்கத்துலயும் இந்த கேட்டுக்கு பக்கத்துல இருக்கு அந்த செடி. அந்த செடி தான் அந்த மரம். இன்னைக்கும் பச்சை பசேல் இருக்கு. 5 வருஷங்களாக ஆயாச்சு. இன்னைக்கும் அது பூத்து குலுங்கிண்டு அந்த காஜியுடைய சமாதியிலே இருக்கு. இன்னைக்கும் அந்த இடத்துல போய் இந்துக்கள் பஜனை பண்ணிட்டு இருக்கா. இன்னைக்கும் அங்க சைத்தன்ய மகாபிரபுடைய சாநித்தியம் இருக்கு. ஸ்வயம் இப்ப மே மாசத்துல நவத்வீபம் போன போது அந்த இடத்துல இருந்து நாங்க பஜனை பண்ணிட்டு வந்தோம். அந்த இடத்துல நின்று பஜனை பண்ணி அனுபவிச்சுட்டு வந்தோம். சத்தியம், அந்த மரம் அப்படியே இருக்கு. இன்னும் கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபுடைய சாநித்தியம் இருக்கு. கதறி கதறி ஆயிடும். ஏன்னா இதே மாதிரி நாங்கள்லாம் ஜெயிக்கணும். அப்பா சைத்தன்யா அனுகிரகம் பண்ணு, எங்க இந்துக்கள் எல்லாம் ஒன்னா சேர வச்சுடு, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வீதி வீதியா பஜனை போகணும். எங்க தெய்வங்களை சாத்தான் பிசாசுன்னு சொன்னவாள்லாம் கதறி அழுது அவர்களும் தப்பு பண்ணிட்டேன்னு மனம் கசந்து மனத்தாழ்மையோடு இங்க வந்து நம்மளோட சேர்ந்து நாமஜபம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு வந்து அன்னைக்கு சைத்தன்ய மகாபிரபு கொடுத்த உத்வேகம் இன்னைக்கு நமக்கு வரணும். அந்த இந்துக்கள்லாம் பஜனை பண்ணாலே அந்த மாதிரி ஒரு பஜனை நம்ம பண்ணணும். அவர்தான் இந்த நாம சங்கீர்த்தனத்தை வீதி வீதியா பஜனை பண்ணிட்டு போகிறதுன்னு ஒரு விஷயத்தை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தி வச்சார். சைத்தன்ய மகாபிரபு வாழ்க்கையில் நிறைய சம்பவங்கள் சொல்லணும்னா ஒரு 50 நாள் சைத்தன்ய மகாபிரபு வாழ்க்கை சரித்திரம் அத்தனை அற்புதமா இருக்கும். நிஜமாவே கேட்டோம்னா அதுக்கப்புறம் கேரண்டியா பக்தி அப்படியே தொலைச்சி விடும். பக்தி விட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் போகவே மாட்டோம். கிருஷ்ணனை இருக்க பிடிச்சிருவோம், கிருஷ்ணனை முந்தான முடிஞ்சு வச்சிருவோம் கோபிகள் மாதிரி. ஆச்சரியம், அந்த சைத்தன்ய மகாபிரபு அவ்வளவு விசேஷம். ஜெயிச்சு நின்னார். நான் ஜபம் பண்ணுவேன், தண்டனை கொடுப்பியா கொடு, என் தெய்வம் சத்தியம் தான் நிரூபணம் பண்ணாரு. அதே உத்வேகத்தோட அதே பக்தியோட இந்துக்கள் எல்லாம் நாம ஜபம் பண்ணுவோம். நம்முடைய தேசத்தை திரும்பவும் புனிதப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நம்ம எல்லாருமே இருக்கோம். ஒரு காலத்துல அவர்கள் அட்டகாசம், இன்னொரு காலத்துல வேற ஒருத்தர் அட்டகாசம். இந்த அட்டகாசங்களெல்லாம் அப்படியே பொறுத்து நத்த மாதிரி இருந்தோம்னா ஒரு பிரயோஜனம் இல்லை. நல்லா கத்தி கத்தி பஜனை பண்ணுவோம். எங்கெல்லாம் முடியுமோ எந்த இடத்தெல்லாம் முடியுமோ, வீதியா இருக்கட்டும், பஸ் ஸ்டாண்டா இருக்கட்டும், ட்ரெயினா இருக்கட்டும், ரயில்வே ஸ்டேஷனா இருக்கட்டும், மார்க்கெட்டா இருக்கட்டும், வீட்டுல துணிங்க நல்லா கத்தி 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 பஜனை பண்ணுங்க. சாத்தான் பிசாசு கடவுள் இல்ல கல்லுன்னு சொல்றதாலாம் இல்ல, இது கடவுள் தான் கடவுள் தான் கடவுள் தான், தெய்வம் தான் தெய்வம் தான் தெய்வம் தான், தப்பா சொல்லிட்டேன் தப்பா சொல்லிட்டேன் தப்பா சொல்லிட்டேன் தப்பா சொல்லிட்டேன், மன்னிச்சுக்கோங்க 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 கதறி எழுது. அத்தனை பேரும் கிருஷ்ணா ராமா கோவிந்தான் கத்தனம், தப்பு தப்பா எழுதி வச்சதெல்லாம் அழிக்கணும். எல்லாம் கிருஷ்ண மந்திரம் ஜபிக்கணும். இந்து தர்மத்தை ஸ்தாபிதம் பண்ணணும். அதுக்கு கிருஷ்ண சைத்தன்யம் மகாபிரபு நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுது. இன்னைக்கு இந்த இடத்துல சைத்தன்ய மகாபிரபு கோவில் இருக்கு. இங்க வருஷாபிஷேகம் நடந்தது. இத்தனை பேர் வந்தோம், பகவன் நாமத்தை ஜபிக்கிறோம். சைத்தன்ய மகாபிரபுடைய விஷயங்கள் எல்லாம் சொல்றோம்னா, சைத்தன்ய மகாபிரபு நவ திருப்பதிக்கு வந்திருக்கார், தாமிரபரணியில குளிச்சிருக்கார், நம்மாழ்வார் ஸ்தலத்துல தரிசனம் பண்ணிருக்கார், மதுரையில இருந்திருக்கார், ராமேஸ்வரம் போயிருக்கார். அதனால தூத்துக்குடி பக்கமா வந்துட்டு போயிருக்கார், சந்தேகமே வேண்டாம். நவதிருப்பதி வந்தவருக்கு இப்படி அவரு எப்பொழுதுமே கடல் பார்த்தா ரொம்ப பிடிக்கும். சைத்தன்ய மகாபிரபு அவருக்கு கடல்னாலே கிருஷ்ணஸ்வரூபம் தான் ஸ்மரணம். நவதிருப்பதி அப்படியே நடந்து தாமிரம் அவர் நல்லா நீச்சல் வேலை அடிப்பார். சைத்தன்ய மகாபிரபு அடிச்சுட்டே கடலுக்கு போயிருப்பார். அதனால சைத்தன்ய மகாபிரபுடைய சாநித்தியம் இருக்கு. இந்து தர்மம் சிரேஷ்டமான இந்துக்கள் எல்லாம் உத்வேகத்தோட கிளம்புறாங்க. எத்தனை நாள் வாழ போறோம் தெரியாது. 5 நாளா 10 நாளா 1 வருஷமா 2 வருஷமா 10 வருஷமா தெரியாது. அதுக்கு முன்னாடி இந்து தர்மத்தை கேவலமா பேசினவர்களை மன்னிப்பு கேட்க வச்சு ஆகணும். இது நம்முடைய தர்மம். இதை கேவலமா நம்ம தெய்வங்களை கல் பிசாசு சாத்தான்னு சொல்றால அந்த வாய் சொல்லணும், இல்ல இது தெய்வம் தான், நாங்க ஒத்துக்கிறோம்.
தப்பா புரிஞ்சிருக்கோம், தெரியாம சொல்லிட்டோம், இனிமேல் சொல்ல மாட்டோம், இது வரைக்கும் சொன்னதுக்கு தப்பு தப்பு கண்ணத்துல போட்டு கதறி எழுது தெய்வங்கள் காலில் வந்து விழும். இதை பண்ண வேண்டிய கடமை ஒவ்வொரு இந்துவுக்கும் இருக்கு. சைத்தன்ய மகாபிரபு மாதிரி நாம ஜபம் பண்ணணும், அவரிடத்துல பிரார்த்தனை பண்ணணும், அவரிடத்தோட சக்தியை கொண்டு ஜெயிக்கணும். அதுக்கு இந்த ராதாகிருஷ்ணனும் நரசிம்மமூர்த்தியும் வெங்கடாச்சலபதியும் கையை தூக்கி நிற்கிற சைத்தன்யரும் நமக்கு ஆசீர்வாதம் பண்ணட்டும். திருமந்திர நகரமா ஆகட்டும், இது இந்துஸ்தானமா மாறட்டும், நம்முடைய தெய்வங்கள் விசேஷம்னு அத்தனை பேரும் சொல்லட்டும். இந்து தர்மம் வாழட்டும். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட தின்தோள் மணிவண்ணா நின் சேவடி செவ்வி திருக்காப்பு அடியோ மோடும் நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு வடிவாய் நின் வளமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படைபோர் புக்கும் முழங்கும் அப்பாஞ்சஜன்யமும் பல்லாண்டு. நிச்சயமாகவே சைத்தன்யர் நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுவார். சுவாமி ராமானுஜர் நம்ம கூட இருப்பார். ஸ்ரீ சங்கரர் நம்மளை வழி நடத்துவார். மத்வாச்சாரியா நமக்கு நல்லதை சொல்லிக் கொடுப்பார். பிரகல்லாதனும் துருவனும் நம்ம பஜனைக்கு முன்னாடி நடப்பார்கள். ஆண்டாளும் மீராவும் நம்ம கூட கை தட்டுவார்கள். சிவபெருமானும் பார்வதியும் முருகனும் கணபதியும் சூரியனும் விஷ்ணுவும் கிருஷ்ணனும் ராமனும் ராதிகாவும் ருக்மிணியும் சத்யபாமாவும் சைத்தன்ய மகாபிரபு நம்ம கூட வருவார்கள். பஜனை பண்ணுவோம், பாரதத்தை புண்ணிய தேசமா மாற்றி காட்டுவோம், இந்துஸ்தானமா ஸ்தாபிதம் பண்ணுவோம், இந்துக்கள் எல்லாம் ஒன்னா சேருவோம், திரும்ப ஒரு இந்து புரட்சி பண்ணுவோம். பன்னீர் ஆசனம் சொல்லி கூட சந்தேகமே வேண்டாம். அதுக்காகத்தான் எல்லா இடங்கள்லையும் நகர சங்கீர்ணம் பண்ணிட்டு இருக்கோம். ஞாயிற்றுக்கிழமை வைகுண்டபதி பெருமாள் கோவில்ல கூட 6:15 7:15 கிருஷ்ணநாமத்தை சொல்லிட்டு வீதி வீதியா பஜனை பண்ணுறோம். நிறைய ஜனங்கள் வாங்கும். இந்துக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து இந்த சைவர் இல்லாட்டி முருக பக்தர்கள் விஷ்ணு பக்தர்கள் இந்த பேதம் எல்லாம் விட்டுட்டு இந்துக்கள் ஒரு அணில நிற்போம். எல்லாரும் ஆறாவாரம் நடக்கணும். நகரத்தில் கலந்துப்போம், பக்தி பண்ணுவோம், இந்து சாம்ராஜ்யத்தை நிரூபணம் பண்ணுவோம். எப்ப சைத்தன்ய மகாபிரபு ஆசீர்வாதம் பண்றாரோ அப்ப திருமந்திர நகர்ல தொடர்ந்து சைத்தன்ய பிரபாவம் சொல்லணும்னு எனக்கு ஆசை. சைத்தன்யர் ஆசீர்வாதம் பண்ணணும், நீங்கள்லாம் ஆசைப்படணும், அதுக்கப்புறம் அது நடக்கும். ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. உறக்க சொல்லுங்க, இன்னும் உறக்க இதெல்லாம் பத்தாது, கேட்க வேண்டாம், நல்லா இருக்கும். ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. நிறுத்தணும்னு உங்களுக்கும் தோணலை, எனக்கும் தோணலை. ஆனா வேற வழி இல்லை, நேரம் இல்லை. அதுக்காக இப்ப நாம நிறுத்த வேண்டிய அவசியத்தை நான் இருக்கு. ஏன்னா 7 மணிக்கு திரும்பியும் திவ்ய தேச வைபவம் இருக்கு. இந்த உத்வேகம் ஜெயிக்கணும், ஜெயிச்சு காட்டணும், இந்துக்கள் எல்லாம் ஒன்னா சேரணும், நம்ம தர்மத்தை ஸ்தாபிதம் பண்ணணும். சைத்தன்ய சாமிக்கு நம்ம கிட்ட இருக்கு, ராமானுஜர் இருக்கார், ஸ்ரீ சங்கரர் இருக்கார், ஸ்ரீ மத்வாச்சாரியர் இருக்கார், மீரா இருக்கா, ஆண்டாள் இருக்கா, நம்ம படை பெருசு, துருவன் இருக்கான், பிரகல்லாதன் இருக்கான், இத்தனை பேர் நம்ம கிட்ட இருக்கா. நமக்கு பணம் வேண்டாம், நமக்கு ஆயுதம் வேண்டாம், நமக்கு சகுனித்தனம் வேண்டாம், நமக்கு பக்தி ஒண்ணு போதும், நாமஜபம் ஒண்ணு போதும், ஆனபலம் ஒண்ணு போதும். அத்தனை முதுகுல குற்றவர்களையும் ஜெயிக்க நம்மளால முடியும். இந்துஸ்தானத்தை ஸ்தாபிதம் பண்ணுவோம். ஒவ்வொரு நாளும் இனிமேல் யாரும் எங்கேயுமே நம்ம தெய்வங்களை சாத்தான் பிசாசு கடவுள் சொல்லக்கூடாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தரத்துல இந்துக்கள் பேசணும். எப்படி சொல்ற சொல்லு, என் கூட வந்து பாரு, என் கூட என் கோவிலுக்கு வா, பக்தி பண்ணு, நாமஜபம் பண்ணு, உட்காரு, 1/2 மணி நேரம் பூஜை பண்ணி பாரு, எங்களோட உட்கார்ந்து அக்னிக்கு அபிஷேகம் பண்ணி பாரு, தெரியும்னு சொல்லணும். இந்துக்கள் சொல்லணும், இந்துக்கள் ஜெயிக்கணும். நம்ம பேசாம விட்டதுதான் பெரிய தப்பு. சொல்றதெல்லாம் கேட்கிறது 2வது தப்பு. இது 2ம் மாறணும். இனிமேல் எல்லாரும் எதை சொன்னாலும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. யார் எதை சொன்னாலும் வாய் மூடி மௌனியா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பேசுவோம்,
பொய் வச்சுன்னே நிறைய பேச முடியும். நம்மகிட்ட சத்தியம் இருக்கு. நல்ல வாயை திறந்து இந்துக்கள் பேசணும். பிரகல்லாதன் மாதிரி பேசணும், சைத்தன்யர் மாதிரி பேசணும், மீரா மாதிரி பேசணும், ஆண்டாள் மாதிரி பேசணும், பெரியாழ்வார் மாதிரி பேசணும். ஜெயிக்கணும், ஜெயிக்கணும். திருமந்திரன் நகரம் அத்தனை பேர் அப்படி நாம ஜபிக்கிறோம். வைகுண்டத்திற்கு அத்தனை பக்தர்களையும் பூமியில இறக்கிறோம். திருமந்திர நகரத்துல அத்தனை பக்தர்களையும் ஸ்தாபிதம் பண்றோம். அத்தனை பக்தர்களுடைய சாநித்தியத்தை திருமந்திர நகரத்துல கொண்டு வரணும். இது இந்துவுடைய தர்மம். பண்ணி யாகனம். திருமந்திர நகரம் முழுக்க எந்த பக்கம் திரும்பினாலும் ஹிந்து சாம்ராஜ்யமா இருக்கணும். இதை நடத்தி காட்ட வேண்டியது ஒவ்வொரு இந்துவுடைய தர்மம். பொறுத்தது ரொம்ப போதும். இதுக்கு மேல நத்தையா இருக்காதீங்க. ஜம்முன்னு ஆயுதம்லாம் நடக்க வேண்டாம், துஷ்பிரச்சாரம் நடக்க வேண்டாம். நம்ம தெய்வம் சத்தியம், இது மட்டுமே நமக்கு பிரச்சாரம். நாம சங்கீர்த்தனம் ஒரு பலம் நம்ம கிட்ட இருக்கு. ஆச்சாரியர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு இருக்கு. தெய்வங்கள் நம்ம 30 கோடி தெய்வங்கள் நம்ம கூட இருக்கு. இது போதும். ஜெயிச்சு காட்டுது. ராதே கிருஷ்ண. ஜெய் சத்குரு மகாராஜ் கி. சமஸ்த பாகவதலுக்கு கோவிந்த நாம சங்கீர்த்தனம். ஜெய் ஜானகி காந்த ஸ்மரணம். கோபிகா ஜீவன ஸ்மரணம். ஆழ்வார் திருவடிகளே சரணம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். எம்பெருமானா திருவடிகளே சரணம். சர்வம் குருவர்ப்பணம். ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ணா சத்சங்க கி. ஜெய் ஸ்ரீ பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ அம்மாவுக்கு. ஜெய் ஸ்ரீ பாரத் மாதா கி. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஜெய் ஸ்ரீ இந்து மாதா கி. ஜெய் ஸ்ரீ இந்து மாதா கி. ஜெய் ஸ்ரீ இந்து மாதா கி. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய மகாபிரபு கி. ராதே கிருஷ்ண. இந்த படம் இருக்கு, மற்ற வாழ்க்கையில் எனக்கு தெரியும் இந்த படம் இங்கே வந்து. ஆமாம், அதே இருக்கு. அவ்வளோதான் மந்திரம் இருக்கு. அதனால இதை நீங்கள் மாறலாம். நீங்க போன்ல வந்து பேசுனீங்க காயத்ரி. ஆ ஹா ஹா ஹா. ஆசீர்வாதம் பண்ணுங்க.